இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்வு. ஒரு இடத்துல பிறந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வேறு இடத்துல போய் வாழ்கிறது. அப்போ என்ன ஆகும்? பிறந்து இருக்கும் பொழுது அங்கேருந்து வெளியில் போகிறோம்ல, நம்ம பிறந்து இருந்த இடத்துல மக்கள் தொகை குறையும். எங்கே போய் இடம் குடியேறமோ அங்கேனா மக்கள் தொகை அதிகரிக்கும். இங்கேருந்து வெளியில் போகிறோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த ப்ராசஸ்க்கு பேர் எமிக்ரேஷன். எக்ஸிட். இடப்பெயருக்கு இங்கிலீஷில் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. சரியா? எமிக்ரேஷன் புரியுதா? அந்த எக்ஸிட்லேருந்து போட்டு எமிக்ரேஷன் போட்டான், மைக்ரேஷன். அப்போ உள்ளே வரான்லாம் வெளியூர் இடத்துலேருந்து, அது எக்ஸிட்னா இது என்னது? இன் மைக்ரேஷன். ஸோ இமிக்ரேஷன் அப்படின்னு பேர் வச்சுட்டானுங்க வார்த்தை. இமிக்ரேஷன் நடந்தால் பாப்புலேஷன் என்ன ஆகும்? அதிகமாகும். எமிக்ரேஷன் நடந்தால் பாப்புலேஷன் குறையும். என்ன காரணத்துக்காக, என்ன ஏதுன்னு பார்க்க போகிறானு. ஒரு பகுதியிலேருந்து மற்றொரு பகுதிக்கு மக்கள் இடம்பெயர்ந்து செல்வதாகும். இது உள்நாட்டு இடப்பெயர்வு. வார்த்தையில அர்த்தம் இருக்கா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டுக்குள்ளேயே. இப்போ நம்ம சேலத்துலேருந்து சென்னைக்கு போகிறோம், சரியா? தூத்துக்குடியிலேருந்து மதுரைக்கு போகிறோம். எதுக்கு? வேலை தேடி அல்லது கல்யாணம் பண்ணி படிக்கிறதுக்கு, ஏதோ ஒன்று. மற்றும் சர்வதேச இடப்பெயர்வு. நம்மளாம் எங்கே போகிறானுங்க? அமெரிக்கா, லண்டன் எல்லாம் போகிறானுங்களா? சிங்கப்பூர், மலேசியா, அதெல்லாம் வார்த்தையில் அர்த்தம் இருக்குது. மனப்பாடம் பண்ணக்கூடாது எதையுமே. உள்நாட்டு இடப்பெயர்வு நாட்டின் மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆமாம் தானே? டெல்லியிலேருந்து இங்கே வரான், ஊபியிலேருந்து இங்கே வரான். இந்தியாவோட மக்கள் தொகை தானே எடுக்கிறோம். ஆனால் மாநிலத்தில் மக்கள் தொகை மாறும். அங்கே குறையும், இங்கே அதிகமாகும். இப்போ நடக்குதா? பீகார், உத்தரப்பிரதேஷ்காரெலாம் தமிழ்நாட்டில் இறக்குறானுங்க. எதுக்காக? வேலைக்காக. ப்ளஸ் அவனுக்கு இங்கே ஓட்டு உரிமை கொடுத்தா என்ன ஆயிரும்? அவன் ஓட்டு போகிறவன் தான் வருவான். அப்போ நம்ம நினைக்கிறது நடக்காதுங்க. ஆமாவா? அவன் என்னத்தை போட்டாலும் அவன் முட்டா பயிலுக. அவன் மோடிக்கு இவனுக்கு தான் ஓட்டு போடுவானுங்க. முட்டா பயிலுக தானே, சாணி திங்கிறவனுங்க, மூத்திரம் குடிக்கிறவனு, மாட்டு கோமியம் குடிக்கிறவனு, அப்படி தான் இருப்பானுங்க. இடப்பெயர்வானது மக்கள் தொகை பரவல் மற்றும் கலவையின் மாற்றத்தை ஏற்படுத்தும் காரணியாக அமைகிறது. இடப்பெயர்வு மக்கள் தொகை பரவல். அப்போ தானே இப்போ சென்னையில் மக்கள் தொகை அதிகமாயிரும், கிராமத்தில் என்ன மக்கள் தொகை குறைஞ்சிடும். கலவை, கலவை என்னென்னு அர்த்தம்? இனம், ரேஸ் பார்த்துருப்போம். ஒரு கிளைமேட்டை பேஸ் பண்ணி என்ன ஆகும்? ஹைட்டு, முடி, கலரு, ஸ்கின்னு கலரு, அதெல்லாம் வச்சு ரேஸ். ஜாகிரஃபியில் தானே பார்த்தோம், ஜாகிரஃபிலையும் பார்த்துருப்போம். இப்போ எல்லாம் மிக்ஸ் ஆகும். இப்போ இந்தியாவில் பாருங்கள், எல்லா கலர்களையும் இருப்பான். கருப்பாக டார்க்காக இருந்து ஒயிட்டாக லைட்டு கலர் வரைக்கும் எல்லா கலரும் கலந்துருக்கும் பேண்டு. ஏன்? ரொம்ப காலமாக இங்கே இமிக்ரேஷன் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. 4000 5000 வருஷமாக என்ன ஆகுது? அதுக்கு முன்னாடி இருந்தே இமிக்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே உள்ளோட மக்களோட வந்து கலந்து இது. அதேமாரி மொழி பேசுகிறவன். அதனால் அமெரிக்காவை என்னென்னு போனோம்? அமெரிக்காவை என்னென்னு பார்த்தோம்? அமெரிக்கா பார்க்கும்பொழுது மெல்ட்டிங் பாட் அப்படின்னு பார்த்தோமா? உருகும் பானை. ஏன்? அங்கே ஒரு தனிப்பட்ட கலாச்சாரம் இல்லை, எல்லா கலாச்சாரம் போய் எல்லா நாடுகாரனும் போய் அங்கே குளியேறான். கலாச்சாரம், மொழி, இனம் இதெல்லாமே புதுசு புதுசாக வரும். அதான் கலவை. இந்தியாவில் இடப்பெயர்வு கிராமப்புறத்தில் நகர்ப்புறத்தை நோக்கி பெருந்திரளாக காணப்படுது. ஆமாம் தானே? ஏன்? வேலைவாய்ப்பு, கல்வி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இதெல்லாம். சரியா? கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை, தகுதிக்கேற்ப வேலையின்மை, வேலைவாய்ப்பின்மை கிராமப்புறங்களில் தகுதிக்கேற்ப வேலை இருக்காது. இடப்பெயருக்கு உந்து காரணிகளாக உள்ளன இதெல்லாம். நம்ம தானே? வேலைவாய்ப்பின்மை தான். நகர்ப்புற பகுதிகளில் தொழில்துறை வளர்ச்சியின் காரணமாக அதிக வேலைவாய்ப்பு, அதிக ஊதியம் கிடைக்கும். ஸோ இழு காரணி, அது உந்து காரணின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்காத ஓடு அப்படின்னு சொல்லுது, அதெல்லாம் உந்து காரணி, புஷ்ஷிங் ஃபேக்டர் இங்கிலீஷில்.
ஒரு இடத்த நோக்கி இழுக்குது இல்லை, சென்னையை நோக்கி இழுக்குது இல்லை எல்லாத்தையும், அது புல்லிங் ஃபேக்டர், இழு காரணி. சரியா? இழுக்குது. மக்கள் தொகை கலவை வயது, பாலினம், திருமண நிலை, சாதி, மதம், மொழி, கல்வி, தொழில் போன்றவற்றை உள்ளடக்கியது. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்காங்க? மிக்சரா? காம்போசிஷன், கலவை தான் அப்படின்னாலும். மக்கள் தொகை கலவை பற்றி கற்பது சமூக, பொருளாதார மற்றும் மக்கள் தொகை அமைப்பை அறிய உதவுகிறது. சமூக அமைப்பு எப்படி இருக்குது, கட்டமைப்பு, பொருளாதாரம் எப்படி இருக்குது, சரியா? அந்த மாதிரிலாம். மற்றும் மக்கள் தொகையின் அமைப்பை கண்டுபிடிக்க முடியும். அமைப்புனா எந்த வயதினர் அதிகமாக இருக்காங்க, அந்த மாதிரி. வயது கலவை, ஏஜ் காம்போசிஷன். இந்தியாவில் 15 வயதிற்கும் குறைவானவர்கள் 29.5%. ஃபியூச்சர்லேயும் 30% என்னவா உழைக்கும் வர்க்கத்தினர் இவலாம். ஃபியூச்சரில் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி 60% மேற்பட்டவங்க வெறும் 8% தான் இருக்காங்க. சீனாவில் போனீங்கன்னா 60% மேலே உள்ளவன் 30-40 இருக்கான். இந்த குழந்தைங்களுக்கும் இந்த 15 வயசு கீழே இருக்கிறவன், 60 வயசுக்கு மேலே இருக்கிறவன், அவங்களுக்கு தான் செலவு அதிகமாகும். ஒன்றும் சும்மாவே இருக்காங்களா, செலவு. 60 வயசுக்கு மேலேயும் சும்மா தான் இருப்பான், அதாவது செலவு, மாத்திரை மருந்து, ஹாஸ்பிட்டலு, அதுன்னு செலவாகிட்டே இருக்கும். அப்போ உழைக்கும் வர்க்கத்தினர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து எது வரைக்கும் மீதம் உள்ளது, இது ரெண்டும் போக மீதம் உள்ளது தான் 60. உலகத்தில் எந்த நாட்டிலையும் இந்த இத்தனை பர்சன்டேஜ் இல்லை உழைக்கும் வர்க்கத்தினர், அவ்வளோ பேர் இருக்கும். இந்த 62% உழைச்சி அவங்களும் சாப்பிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 37.5 அத்தனை சதவீதத்துக்கு சாப்பாடு போகிறோம். அதுவும் அறிவு இல்லாமல் இருக்கிறோம். அறிவு வளர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஜப்பான்காரன் மாதிரி உலகமே நம்ம கையில் தான், உலகமே நம்ம கையில் தான். அதான் விடமாட்டேங்கிறானுங்களே. படித்தாக்கா புரிஞ்சு படிக்காதன்றான், வேறு மொழியில் படிக்க வைக்கிறான், அதை மனப்பாடம் பண்ண வைக்கிறான், மந்திரம் ஓதுறதுக்கு. மந்திரமாக ஓதிக்கிட்டு இருக்கிறோம், அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மந்திரம் தான் ஓத கற்றுக் கொடுத்துட்டானுங்க. மந்திரம் ஓதுற குரூப்பு தான் போய் கற்றுக்குச்சு முதல்ல கல்வியை. அதனால் அவன் மந்திரம் ஓதுற மாதிரி அது வேறு மொழியில் தான் கற்றுக்கிட்டான். அந்த மொழியை மனப்பாடம் பண்ணி வாந்தி எடுத்து அப்படியே பழகிடுச்சிங்க. அப்படியே மற்றவனுக்கு கற்றுக் கொடுத்துட்டான். அது அவனுக்கு நல்லதாக போச்சு. இப்போது ஏமாற்றி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கலாம். நம்ம தானே கலையில் ஃபிசிக்ஸ் இன்னும் நிறையா பார்ப்போம், ஃபிசிக்ஸில் பார்ப்போம். பாலின விகிதம், அது மாதிரி செக்ஸ் ரேஷியோ. பாலின விகிதம் ஈக்குவலாக இருக்கணும். அட்லீஸ்ட் 1000 ஆண்கள்னா 1000 பெண்கள் இருக்கணும். அதுதான் நல்ல சமூகத்துக்கு எடுத்துக்காட்டு. பெண்கள் கம்மியாகிறாங்க அப்படின்னாக்கா அது வந்து டுபாகூர் சமூகம்னு அர்த்தம். குறைஞ்சது ஈக்குவலாவது இருக்கணும். ஏன்னா ஆண்கள் இருக்கானுங்கள, உடல் வலிமையை வச்சு பெண்கள் அடக்கி இது பண்ணுறது, அல்லது இந்த சனாதனம் இந்த மாதிரி ஏதாவது மூடப்பழக்க வழக்கம் பெண்கள்லாம் இதில் வேதத்தில் சொல்லியிருக்கு. ரிக்வேதத்தில் பீடை பிடித்தவர்கள்னே சொல்லியிருக்குது, வரலாறில் பார்த்துருப்போம். அப்புறம் பெண்கள் இருந்துச்சுன்னா அந்த வீடு விளங்காது. அவன் எப்படி போகிறோமா பெண்கள் இல்லைண்ணா? அது மாதிரி நிறையா சொல்லி வச்சுருக்குறானுங்க. நம்ம ஊரில் இருக்குல்ல, அடுப்பு ஊதும் பெண்களுக்கு கல்வி எதை இருக்குது, கல்வி கற்றுக்கிட்டான்னா ஆயிடுவா, அடங்க மாட்டா. அதே நம்ம ஊரில் அடுப்பங்கரையில் இருக்கிற நேரம் குறைக்கணும், 2 அடுப்பு விட்றா அப்படின்னாரு நம்ம ஆள். இங்கே இப்போ எத்தனை பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்களோ அதெல்லாம் தான் காரணம். ஆனால் அந்த ஆளையே திட்டுவீங்க, திருடன், கொலைக்காரன் அப்படின்னு. அந்த மாதிரி ஆக்கிட்டானுங்க. சரியா? சரி, யார் சொல்கிறேன்னு வரலாறு படிங்க, அப்போ தான் தெரியும். முன்னாடி அட்டன் பண்ணவங்களுக்கு புரியும். அதோட விளைவு தான் தமிழ்நாடு இப்படி இருக்குது. இன்னும் பத்தாது, இன்னும் நல்லா வரணும். பாலின விகிதம். அதேமாரி கல்வி, பெண்களுக்கு தான் முதல்ல கல்வி கொடுக்கணும். கல்வினா என்ன? பேருக்கு முன்னாடி பிஏ, எம்ஏ, எம்ஃபில் அது கிடையாது. எல்லாத்தையும் சுற்றிலும் உள்ளதை புரிஞ்சிக்கிறது. சரியா? அப்போ அதான் சொல்லுவாங்க, கல்வி அறிவு இல்லாத பெண் கலர் நிலம் போன்றவள். அப்போ எல்லாத்தையும் அவள் சுற்றிலும் உள்ள இந்த நம்ம படிக்கிறோம்ல ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம்
சயின்டிஃபிக்காக வாழ்வாங்க. அப்போ அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ அவங்களும் சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கிட்டு வளரும். ஜப்பானில் அதுதான் நடக்குது. ஜப்பானில் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்கன்னா இப்படி தான் இருக்காங்க. முதல்ல அந்த பெண் உண்மையான அவங்க தாய்மொழியில் படிக்கிறாங்க. அப்போ புரிஞ்சுக்குவாங்க எல்லாத்தையும். புரிஞ்சதாக வாழ்க்கையில் என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணுவாங்க. புரிஞ்சதா? அப்ளை பண்ணுவாங்க. அப்போ அப்ளை பண்ணும்பொழுது என்ன ஆகும், வாழ்க்கை எல்லாருமே நீட்டாக போகும். புதுசாக கண்டுபிடிப்பான் படித்ததை வச்சு. அவன் வீட்டுக்கு தேவையானது அவனே கண்டுபிடிப்பான். நம்ம ஆளுங்க இங்கேருந்து அங்கே போயிட்டு அந்த யூடியூப்பில் ஆகா ஜப்பான் பாருங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு எடுத்து வீடியோவை போடுறான். முட்டா மூதேவி. அவன் ஏன் அப்படி இருக்கான்னு எடுத்து போடும். முதல்ல தாய்மொழியில் படிக்கிறான் முதல்ல, அது ஒன்று. அப்போ புரிஞ்சு படிப்பான். அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுறான். அதுதான் சரியா? ஆமாம். அப்போ பாலின விகிதம். அப்போ பெண்களுக்கு தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கல்வி கொடுக்கணும். பாலின விகிதம் பார்ப்போம். இது பாலின விகிதம் முடிப்போம். 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் எண்ணிக்கை கேட்பாங்க. ஃபேக்டில் ஸ்டேட்மெண்ட்லாம் கேட்பாங்க. பாலின விகிதம்னா என்ன, லட்சம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள், 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள், அந்த மாதிரி. ஆன்சர் என்ன, 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க. பெண்களுக்கு சாதகமாகவே இருப்பதில்லை. ஏன், சனாதனம், வேறு ஒன்றும் கிடையாது. கடவுள் சொன்னார், சாமி சொல்லிச்சு, பேய் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறானுங்க இவனுங்களா, சனாதனம்னு ஒன்று வச்சுக்கிட்டு பெண் அடிமைப்படுத்துகிறானுங்க. பெண் குழந்தை பிறந்தாக்கா மருந்து ஊற்றி கொண்டு போடுறானுங்க, நெல் போட்டு கொண்டு போடுறானுங்க. ஒரு படத்துலேயே வரும் பாருங்க. இப்போ தான் அது மாதிரி இருக்குது. அதுக்கும் மாற்றத்துக்கு இங்கே ஒரு பெரிய ஸ்கீம் வச்சுருக்காங்க. இதான் இந்த ஸ்கீம் இருக்குல்ல, 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அதான் அடிப்படை. கல்லூரிக்கு போனாக்கா 1000 ரூபா கொடுக்குறாங்களா மாதம். அது 89 ஆரம்பிச்சது அந்த ஸ்கீமு. வேறு பேரில் ஆரம்பித்து வேறு மாதிரி இருந்துச்சு. அதான் அன்றைக்கி மாறி இப்படி வந்திருக்கு. அது ஒரு காரணம். கல்யாணம் பண்ணாக்கா 8வது படித்த பிள்ளைக்கு 5000 ரூபா கொடுத்தாங்க அப்போ தமிழ்நாட்டில். அப்போ சீதனை செய்யணும். அப்போல்லாம் 8000 ரூபானா 2 பவுன் வாங்கிடலாம். 2 பவுன்னா எவ்வளவு இன்றைக்கி, எவ்வளவு, 1,50,000 1,50,000 கல்யாணத்துக்கு. அழகாக கல்யாணமே சூப்பராக முடிச்சிடலாம் அப்போவே. அதெல்லாம் தான் காரணம். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் பாலின விகிதம் வெறும் 940 தான். இன்னும் வடக்கன்ஸ்லாம் இன்னும் முட்டாளாகவே இருக்கிறானுங்க. மாறணும். இது மக்கள் தொகை பெண்களின் எண்ணிக்கை ஆண்களை விட குறைவாக இருப்பதை காட்டுகிறது. கேரளாவில் அதிகமாக இருக்குது. அது வேறு காரணம். அங்கே ஆண்கள்லாம் லேடிஸ் அங்கே விட்டுட்டு அதெல்லாம் அவங்க கொஞ்சம் புரிஞ்சு வாழ்கிறானுங்க, கொஞ்சம் மாறிட்டானுங்க. ஒன்று கம்யூனிஸ்ட்னால். அதுக்கு முன்னாடி பயங்கரமான மூடப்பழக்க வளத்தோடு இருந்தன. நம்ம தமிழ்நாட்டு நம்மளும் மூடப்பழக்க தான் இருந்தாலும் அவனுங்க ரொம்ப பயங்கர மோசமாக அதனால் பாதிக்கப்பட்டிருந்தானுங்க. பெண்கள் மாருக்கு சேலை போடக்கூடாது, இன்னும் கொடுமையான விஷயம்லாம் இருந்துச்சு அங்கே கேரளாவில். எல்லாம் சனாதானத்தை வச்சுட்டு இவனுங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதெல்லாம் அதுக்கு அப்படியே குயிக்காக மாறிடுச்சு. அங்கே இங்கிலீஷ்காரன் யூரோப்பியன்ஸ்லாம் வந்தோடனே மாறிடுச்சு. வரலாறில் பார்ப்போம். அது மாதிரி புதுச்சேரியில் அதிகம். அங்கே ஃப்ரெஞ்சுக்காரவங்க இல்லையா, அங்கே கலாச்சாரம் அதெல்லாம் வேறு. டையூ டாமனில் பாலின விகிதம் 618 தான். டையூ டாமனில் நிறைய ஃபேக்ட்ரி இருக்குது, தொழிற்சாலை. சுற்றியில் உள்ளவெல்லாம் வேலைக்கு அங்கே போயிருக்கானுங்க. அதனால் அங்கே யூனியன் பிரதேசம். ஓகேவா? அடுத்தது எழுத்தறிவு விகிதம். நான் சொன்னேன் இல்லையா, எழுத்தறிவு ரொம்ப எழுத்தறிவு. லிட்ரஸினா கல்வி அறிவு கிடையாது. லிட்ரஸினா எழுத்தறிவு. நான் காலேஜ் முடித்தவங்களே லிட்ரேட்டுன்னு சொல்ல மாட்டேன். சரியா? ஏன், வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது, மனப்பாடம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அர்த்தம் தெரியாது. லிட்ரேஷன் என்னென்னு போட்டு பாருங்கள் நெட்டில். ஏதோ ஒரு மொழியில் எழுதி, ஏதோ ஒரு மொழியில், தாய்மொழி, ஏதோ ஒரு மொழி, பேய் மொழி, நாய் மொழி, ஏதோ ஒரு மொழியில் எழுதியிருக்கிறத படித்து புரிஞ்சிக்க தெரியணும். அதேமாரி கால்குலேஷன் பண்ண தெரியணும். ப்ளஸ்ஸு மைனஸு பெருக்கல்னால் என்னென்னே தெரியாமல் நம்மளை வளர்த்தி வச்சுருக்காங்க. ஆமாம் தானே? பெருக்கல்னால் கூட்டல் தான் அப்படின்னு இது வரைக்கும் தெரியாது. அது மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்லுவேன், நம்ம ஊரில் காலேஜ் முடித்தவொடனே பிஹெச்டி முடித்தவொடனே அவன் எழுத்தறிவுள்ளன்னு சொல்லவே மாட்டான். கொஞ்ச நேரம் பேசி அப்புறம் தான் சொல்லுவேன், ரைட் இவர் எழுத்தறிவு உள்ளவர் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்துலாம் சொல்ல முடியாது. அவன் ஆக்டிவிட்டி வச்சு தான் சொல்ல முடியும். ஆக்டிவிட்டி எதை பொறுத்து இருக்கும், அவனோட அறிவு, நாலேஜ் அதை பொறுத்து இருக்கும். சரி, மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 7 வயதிற்கு அதிகமான ஒருவர் ஏதாவது ஒரு மொழியை அங்கே பாருங்க, இங்கேயே கொடுத்துட்டான். ஏதாவது ஒரு மொழியை புரிந்து கொண்டு எழுத படிக்க தெரிந்தால் அவர் எழுத்தறிவு பெற்றவர்.
சரியா? எழுத படிக்க தெரியுது, சவுண்டை உண்டு பண்ணுறோம், அதுக்கு அர்த்தத்தை தெரியாமல் படிக்கிறோம். அதனால தான் திட்டுறேன் நான். உங்கள் தப்பு இல்லை, அப்படியே மாற்றி வச்சுருக்கிறானுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கினா அவனுங்க ஒரு விதியை சனாதனன்னு வச்சுக்கிட்டு மக்களால் ஏமாற்றி பொழைச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. சரியா? அடுத்தது, இது மக்களின் தரத்தை அறியும், மக்களின் தரத்தை அறியும் முக்கிய அளவுகோலாகும். மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்ற மக்களின் லிட்ரஸி பார்த்துக்கோங்க. எழுத்தறிவு கல்வி அறிவு கிடையாது, லிட்ரஸி எழுத்தறிவு. எழுத்தில் இருக்க ஒரு விஷயத்தை, ஒரு பொருளை எழுத்தாக எழுதியிருப்பான், அதை படித்து அதுக்கு அர்த்தம் தெரியணும், அதான் எழுத்தறிவு. சரியா? பாருங்கள் நம்மளை என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது, மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்ற மக்களின் எண்ணிக்கை, எழுத்தறிவு விகிதம் பர்சன்டேஜ். இந்தியாவில் கல்வி அறிவு வளர்ச்சியில் தொடர்ச்சியான முன்னேற்றம். கல்வி எழுத்தறிவுன்னு போடுங்கடா, அதேடா கல்வி அறிவுன்னு போடு, மாற்றிட்டானுங்க பாருங்க வார்த்தையவே. 2011 கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு விகிதம் 74.04. கிடையவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். 1% தான் தேரும், அது கூட தேராதுன்னு நினைக்கிறேன். எழுத்தறிவுனா இந்தியாவில் ஒரிஜினல் எழுத்தறிவு எனக்கு தெரியும். நான் தமிழ்நாட்டிலேயே சொல்கிறேன், அப்படின்னா வட இந்தியாலாம் பார்த்துக்கோங்க எந்த லெவலில் இருப்பான்னு. வார்த்தையே மனப்பாடம் பண்ணுறோம், அவ்வளோதான். ஆண்களின் எழுத்தறிவு 82. அந்த டெஃபனிஷனை வச்சு பார்த்தோம்னா இதெல்லாம் பொய்ன்னு அர்த்தம். ஓகேவா? ஆமாம். பெண்களின் எழுத்தறிவு வெறும் 65. அதை மனப்பாடம் பண்ண கூட விட மாட்டேங்கிறானுங்கன்னு அர்த்தம். பெண்ணுங்க போய் மனப்பாடம் பண்ணிக்கிறானுங்க. சரி, இது ஆண் பெண் எழுத்தறிவு விதத்தில் பெரும் வித்தியாசம் இருப்பதை காட்டுகிறது. 16% வித்தியாசம் இருக்குது. கேரளா மாநிலம் எழுத்தறிவில் 93%. லட்சத்தீவு 92. லட்சத்தீவு இருக்குல்ல, அங்கே எங்கே இருக்கும்? எந்த கடலில் இருக்குது லட்சத்தீவு? இவ்வளோ நேரமா? இங்கே தான் லட்சத்தீவு இங்கே இருக்கும். எந்த கடல்? அரபிக்கடல். இது அந்தமான் நிக்கோபார். அங்கே இஸ்லாமியர்கள் தான் அதிகம் அங்கே. எங்கே? லட்சத்தீவில். எழுத்தறிவு எவ்வளோ இருக்குது பாருங்கள். 2வது 92% இருக்காங்க. குறைந்த எழுத்தறிவு பெற்ற மாநிலம் பீகார். சங்கிமங்கி குரூப்பு அவனுங்க ஆட்சி செய்கிறாங்க, அந்த மக்களை தப்பு சொல்லலை. அங்கே ஆட்சியாளர்கள் இந்த சங்கிமங்கி குரூப்புங்க, சனாதனத்தை நம்பிட்டு இருக்கானுங்களா அவனுங்க. தொழில்சார் கட்டமைப்பு முடிஞ்சு. இப்போ என்னது? மக்கள் தொகை பரவலாக இடப்பெயர் வச்சு பார்த்தோம். மக்கள் தொகை பரவல், வயது கலவை, ஏஜ் காம்போசிஷனு, செக்ஸு காம்போசிஷன் எப்படி இருக்குது இந்தியாவில், அப்புறம் லிட்ரஸி காம்போசிஷன். தொழில்சார் கட்டமைப்பு, எந்த தொழிலில் ஈடுபடுறாங்க, சரியா? அது பொறுத்து முதல் நிலை தொழிலையா, 2ஆம் நிலை தொழிலையா, 3ஆம் நிலை தொழிலையா, அதில் என்னென்ன மாதிரி வேலையை ஈடுபடுறாங்க. தண்ணி கொஞ்சம் குடிக்குமாங்க. அடுத்தது உங்களை தான். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலம் பெறப்படும் தகவலின் அடிப்படையில் பொருளாதார நடவடிக்கைகளில் பங்கு பெறுபவர்களை தொழிலாளர்கள் என்கிறோம். பொருளாதார நடவடிக்கைனா புரியுது இல்லையா? முதல் நிலை தொழிலே, 2ஆம் நிலை தொழிலே, 3ஆம் நிலை தொழிலே ஈடுபடணும். ஓகேவா? ஆமாம். அவன் போய் ஏதோ கூட்ஸோ சர்வீஸோ ப்ரொடக்ஷன் பண்ணணும். எக்கனாமிக்ஸில் பார்ப்போம் டீட்டெயிலாக. மணி என்ன அடுத்து என்ன கிளாஸ் பார்க்கணும்? பாலிட்டியா? பாலிட்டி இப்போ தானே பார்த்தோம், உங்களுக்கு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்கள் வந்துட்டு பார்க்கலையா இன்னும்? நீங்கள் வந்துட்டு வேறு என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டா பாலிட்டி எடுக்கலையா? தெரியல. அஜய் சொல்லுங்கள். சிவிக்ஸ் பார்த்தோமா? அஜய் பார்த்துட்டோமா? டீட்டெயிலாக புக்கெல்லாம் வச்சு எடுத்துட்டுனா வேறு என்ன எடுக்கலை? சிவிக்ஸ் தான் பாலிட்டி, வேறு என்ன பார்க்கலையா? சரி, எக்கனாமிக்ஸ் வேணால் பார்க்கலாம். பார்க்கலையா? நீங்கள் பாலிட்டி அட்டன் பண்ணவே இல்லையா மணிகண்டன்? ஒரு டேபிள்லாம் வச்சு எடுத்தனா? ரியல் பீஸு, டம்மி பீஸு அதெல்லாம் எடுத்தோமா? ஒன்றிய அரசில் டம்மி பீஸ் யார், ரியல் பீஸ் யார்? ஒன்றிய அரசாங்கத்தில்
பிரைம் மினிஸ்டர் நடத்திட்டோமா? சார் அந்த டேபிள்லாம் வச்சு நடத்துனீங்க சார், ஆனால் அவ்வளோதானான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. ம் சரி பார்க்கலாம். அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் யூனியன் கவர்மெண்ட்லாம் டேபிள் ஃபார்மேட்டில் நடத்துனீங்க சார். புக்கு வச்சு நடத்தலையா? புக்கை வச்சு இன்னும் பார்க்குற மாதிரி சார். புக்கை வச்சு இன்னும் பார்க்கலாம். சரி பார்ப்போம். தொழில்சார் கட்டமைப்பு அதில் பார்ப்போம். தொழிலாளர்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றனர். முதன்மை தொழிலாளர், முதன்மைனா பகுதி, அப்படி எவ்வளோ நாள் வேலை இருக்குது அப்படிங்கிறத வச்சு. பகுதி நேர தொழிலாளர்கள், தொழிலாளர் அல்லாதோர் 3ஆக பிரிக்கிறாங்க. ஒரு ஆண்டின் பெரும்பகுதி நாட்களில் பணியாற்றுபவர்கள் முதன்மை பணியாளர்கள். பெரும்பகுதி 200 நாள் அந்த மாதிரி வேலை செய்யணும் குறைஞ்சபட்சம் சொல்கிறாங்க. வருடத்தில் 6 மாதத்துலேருந்து 153 நாட்கள் வரைக்கும் வேலை இருக்கணும். ஓகேவா? 6 மாதத்துக்கு. ஒரு ஆண்டில் 6 மாதங்களுக்கு குறைவாக வேலை கிடைக்கிது அப்படின்னாக்கா பகுதி நேர தொழிலாளர்கள். வேலையை செய்யாமல் சுற்றுறானுங்கள, அது தொழிலாளர் அல்லாதவர். மக்கள் தொகை இயக்கவியலா என்ன சொல்கிறீங்க? ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர், பாப்புலேஷன் டைனமிக்ஸ். மக்கள் தொகையோட அளவு, அதோட பண்பு மாற்றங்கள் தொடர்பான காரணிகள் குறித்து கற்கும் ஒரு துறையாகும். மக்கள் தொகை அளவு மற்றும் அதோட பண்பு மாற்றங்கள். பண்பு மாற்றம்னா புரியுதுல்ல? இப்போது பெண்களோட பர்சன்டேஜ் அதிகமாகிடுச்சு, பண்பு மாற்றம். கல்வி அறிவு உயருது எல்லாரோட, அதெல்லாம் எழுத்தறிவு, அதெல்லாம் பண்பு மாற்றம். ஸோ அதெல்லாம் ஏன் நடக்குது, என்ன நடக்குதுன்னு படிக்கிறதுக்கு பேர் என்னமாமா? மக்கள் தொகை இயக்கவியல். மக்கள் தொகை டெமோகிராஃபின்னு ஒரு வார்த்தை இருக்குது. டெமோகிராஃபி, டெமோனா மக்கள்னு அர்த்தம். பாப்புலேஷன் டைனமிக்ஸ், எதிர்நோக்கும் மக்கள் தொகை மாற்றங்கள் பற்றி படிப்புது. சரி, அதெல்லாம் எது கொடுத்துருக்கானே தெரில. அதிக மக்கள் தொகையினால் என்ன பிரச்சனை? பெரிய எல்லா பற்றாக்குறையும் ஏற்படும். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை. எவ்வளோ லேண்ட் இருக்குது பூமியில்? பூமியில் இருக்கக்கூடிய மொத்த லேண்டில் நமக்கு 2.5% தான் இருக்குது இந்தியாவில். 2.4. ஆனால் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கும்? 17%. பர்சன்டேஜில் போடுங்க, பர்சன்டேஜ் அதுக்கு தான். டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸை கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? எல்லா பிரச்சனையும் வரும். சமூக, பொருளாதார, கலாச்சார, அரசியல், சுற்றுச்சூழலில் பெரும் சவால்களை ஏற்படும். மெயினாக சுற்றுச்சூழல். மக்கள் தொகை பிரச்சனையானது இடம் மற்றும் காலத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் மக்கள் நெருக்கடி, வேலைவாய்ப்பின்மை, திறனுக்கேற்ற வேலைவாய்ப்பின்மை. செம்ம டேலண்டாக இருப்பான், அந்த வேலை கிடைக்காது. அந்த மாதிரி குறைந்த வாழ்க்கை தரம், கம்மியான பொருள் தானே, கம்மியான பண்டமற்ற பணியை தான் நுகர முடியும். ஊட்டச்சத்து, ஒழுங்கான சாப்பாடு கிடைக்காது. சரியா? ஸ்டண்டட் குரோத் அதெல்லாம் வரும். இயற்கை மற்றும் வேளாண் வளங்களை தவறாக நிர்வகித்தல். இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம்ல, மக்கள் தொகை பெருகிடுச்சுன்றதுனால நிலத்தில் என்ன பண்ணுறோம்? அதிகமான ரசாயன உரங்கள்லாம் பயன்படுத்துகிறோம். அதனால் என்ன ஆயிரும்? மண் வளம், மலட்டு தன்மையாயிரும். அது ஏன் என்னன்னு பயாலஜியில் பார்ப்போம். ஆரோக்கியமற்ற சுற்றுச்சூழல், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் நடக்குதுல்ல, அதெல்லாம் சொல்கிறாங்க. நகர்மயமாதல், நரகம் அப்படின்னா என்னது? நகரம்னா என்னது? 2ஆம் நிலை 3ஆம் நிலை தொழிலில் அதிகமான பேர் வேலையில் ஈடுபட்டாங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க அப்படின்னா அது நகரம். முதல் நிலை தொழிலில் அதிகமாக ஈடுபட்டாங்கன்னா அது வந்து என்னது? கிராமம். நகரப்புறத்தில் மக்கள் தொகை அடர்த்தி நெருக்கமாக இருப்பாங்க, அதிகமாக இருக்கும். கிராமப்புறத்தில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவாக இருக்கும். அப்போ அதிகமாக டேக்ஸ் எல்லாம் கலெக்ஷன் ஆகும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் இங்கே நல்லாயிருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால் என்னென்னு பார்த்தோம்ல, கல்வி, சுகாதாரம், தண்ணி வசதி, மருத்துவ வசதி, போக்குவரத்து வசதி எல்லாமே அங்கே கிடைக்கும். கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, இதெல்லாம் வந்து அடிப்படை கட்டமைப்பு வசதி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அது நல்லா கிடைக்கும். சரியா? வேலைவாய்ப்பு இதெல்லாம் நல்லா கிடைக்கும். கிராமப்புறத்தில் அதெல்லாம் வீக்காக இருக்கும். அதுக்காகவே தான் என்ன பண்ணுறான், அங்கேருந்து இங்கே நகரப்புறத்துக்கு வரான். அர்பனைசேஷன் இங்கிலீஷில்.
கிராமப்புற சமுதாயம் நகர்ப்புற சமுதாயம் மாற்றமடைவதை நகர்மயமாக்கும். அர்பனைசேஷன். இந்திய நகர்மயமாக்கம். நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதத்தின் அடிப்படையிலே நகர்மயமாக்கம் அளவிடப்படுது. நகர்ப்புற மக்கள் தொகை சதவீதத்தின். இந்தியாவில் கோவா மாநிலம் மிகுந்த நகர்மயமாக்கப்பட்ட பகுதியாக. சின்ன மாநிலம் அது, அவ்வளோதான். சின்னூண்டு மாநிலம், குட்டியூண்டு தான். சென்னை சைஸ் தான் இருக்கும். சென்னை ஒரு மாநிலம் ஆகிட்டீங்கன்னு என்ன ஆயிரும்? 100% என்ன ஆயிடுச்சு? அர்பனைசேஷன். அது மாதிரி கோவா. ஓகேவா? அடுத்தது இமாச்சல் பிரதேசம் குறைந்த நகர்மயமாக்கப்பட்ட பகுதி. இமாச்சல் பிரதேஷ். இது உத்தரகண்டு, இது இமாச்சல் பிரதேஷ், இது ஜம்மு காஷ்மீர். அதை ரெண்டையும் உடச்சிட்டானுங்கள, ரெண்டாக உடச்சிட்டானுங்க. குரங்கையில் பூமலை கிடச்சிச்சு. இமாச்சல் பிரதேஷ், இது அருணாச்சல் பிரதேஷ். இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. இந்த நாள் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? இமாச்சல் பிரதேசில் தான் ஸ்டார்ட் ஆகும். குறைந்த நகர்மயமாக்கப்பட்டது. ஏன்னா அது மலை பிரதேசம். ஓகேவா? அடர்ந்த காடுகள் எல்லாம் மலை பிரதேசம். ஸோ பாப்புலேஷனும் கம்மி அங்கே. அதே நேரத்தில் நகரமும் இருக்காது அவ்வளோவா, கிராமங்கள் தான் அதிகம். யூனியன் பிரதேசங்களுக்கு இடையில் டெல்லி டாப்பில் இருக்கணும். ஃபுல்லாக 100% அது நகர்மயம். டெல்லி யூனியன் பிரதேசம். சண்டிகர் மிகுந்த நகர்மயமாக்கப்பட்ட பகுதிகளாக உள்ளன. டெல்லியும் சண்டிகரும். அதுவும் ஒரே ஒரு நகரம் தான் சண்டிகர், சென்னை மாதிரி. சரியா? அடுத்து பஞ்சாப் ஹரியானா ரெண்டுக்கும் ஒரே கேபிட்டல் சண்டிகர் தான். இது ஒரு யூனியன் டெரிட்டரி. மாநிலங்களுள் மிகுந்த நகர்மயமாக்கப்பட்ட மாநிலங்கள் இரண்டாவதாக தமிழ்நாடு, அதைத் தொடர்ந்து கேரளா. கோவா விட்ருங்க, அது சின்னது. மாநிலத்தில் ரெண்டாவது இடம் நகர்மயமாக்கல தமிழ்நாடு தான். 67 நடந்த ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் ஒருத்தர் வருவார், அவர் பண்ண வேலை தான் அதெல்லாம். அவர் இறந்துருவார், அப்புறம் ஒருத்தர் வருவார், அவர் பண்ண வேலை தான். அதான் இப்போ தொடர்றாங்க இந்த 5 வருஷம். வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? தூத்துக்குடியெலாம் கொண்டு போகிறாங்களா ஃபேக்ட்ரி எல்லாம், சென்னையில் தான் வந்து குஞ்சிக்கிட்டு இருந்தான். தூத்துக்குடியில் போய் ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த ஏரியாலாம் என்ன ஆகும்? ஃபுல்லாக டெவலப் ஆகும். ஏன் தூத்துக்குடியில் ஆரம்பிக்கிறாங்க? அங்கே வறட்சியான பகுதி. தூத்துக்குடி, ராமநாதபுரம்லாம் மழை பெய்யாது. என்னென்னு ஜாகிரஃபியில் தெரியும் உங்களுக்கு. அப்போ அங்கேருந்து நான் வேலை தேடி எங்கே ஓடுறான்? விவசாயமும் இருக்காது, மற்ற வேலையும் அவ்வளோவா இருக்காது. லேண்டு சும்மா பொட்டல் கடை கிடக்கும். சிங்கம் ஒன்றில் பார்த்தீங்களா ஒரு பைபாஸ் இருக்கும், ஒரு சண்டை நடக்கும். சுற்றிலும் பொட்டல் காடு. அது வேறு ஒன்றும், தூத்துக்குடி தான் அது. தூத்துக்குடி மதுரை போகிற ரூட்டு அவ்வளோதான். அப்படி தான் இருக்கும் அங்கே. சரியா? மிகுந்த நகர்மயப்பட்ட பகுதிகளாக உள்ளன. அப்போ அங்கே நிறைய இடம் இருக்கும். அங்கே போய் ஃபேக்ட்ரி ஆரம்பித்து அந்த ஏரியாவில் உள்ளவெல்லாம் வருவான். அதுக்கு தான் சேது கால்வாய் திட்டம் உருவாக்குனாங்க. 3/4 முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த ஒரு மூதேவி இருந்துட்டு கேஸை போட்டு நிறுத்தி பிடிச்சி கேட்டால் மக்களுக்காக நானும் சொல்லுவோம். ஆனால் நம்ம தமிழ்நாடு வளரக்கூட நிறுத்தி பிடிச்சி பேர் அடுத்தவனுக்கு போயிடும் அப்படின்ட்டு. சரி, அடுத்தது மாநிலங்கள் மிகுந்த நகர்மயமாக்கப்பட்ட மாநிலம் இரண்டாவது தமிழ்நாடு, அடுத்தது தொடர்ந்து கேரளா, மகாராஷ்டிரா. அதனால தான் அவன் வந்து வந்துடுறான் வட இந்தியன்ஸ்லாம். வந்து பார்த்து என்னடா இந்தியாவாது சொர்க்க பூமியாக இருக்குது அப்படின்னு இங்கே விட்டு போக மாட்டேங்கிறான். ஆனால் இந்த சங்கி மங்கி குரூப்பு தமிழ்நாட்டை வந்து சீரழிச்சிட்டானுங்க, அதை அழிச்சிட்டாமானுங்க. ஹிந்தி படிக்காதனால என் வாழ்க்கையே போச்சும்மா. ஹிந்தி படித்து நீ போய் பானிபூரி தான் விற்கணும். மண்டையில் ஒரு அறிவு இருக்காது. அவனை அந்த எப்படி அவன் வரான் பாருங்க, அவனை மாதிரி தான் இருப்போம் ஹிந்தியில் படிச்சிங்கன்னா. சரியா? அப்புறம் நகர்மயமாக்கலின் தாக்கங்கள். நகர்மயமாக்கலும் மக்கள் தொகை அடர்த்தியும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்பு. நகர்மயமாக்கல்லாம் என்ன அர்த்தம்? மக்கள் அடர்த்தி அதிகமாகும். கரெக்டா? கிராமத்திலிருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்தல் நகர்ப்புறங்களில் மக்கள் தொகை வெடிப்பிற்கு வழிவகுக்கிறது. நம்ம தானே சென்னையில் பார்த்தீங்களா? இப்போ அதுக்கு தான் அந்தந்த ஏரியாவில் டெவலப் பண்ணுறான் போடான்றான். நியூ டைட்டில் பாரு கொண்டு வந்தான், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் கொண்டு வந்தான். சேலத்தில் வந்துருச்சு. சென்னைக்கு போக மாட்டாங்களா, இங்கேயே வேலை பார்த்துக்குவான். நேற்று ஒருத்தர் வந்தார் அட்மிஷன் போட, அந்த கோஆப்ரேட்டிவ் அங்கே கிருஷ்ணகிரியில் போச்சம்பள்ளி அந்த ஏரியாவில். அங்கே தான் ஓலா கார் ஃபேக்ட்ரி, ஓலா பைக்கு கம்பெனிலாம் இருக்குது. சம்பளம் அங்கேயே 30,000 தரானுங்களா செருப்பு கம்பெனிலலாம். ஷூ கம்பெனி வந்துச்சுல இப்போ 30,000 லேடிஸ்க்கு 29 ரூபா 30 ரூபா தராங்க. அது கிராமம். அங்கே எல்லாம் காடு, வறண்ட காடு. அதெல்லாம் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக். ஒசூருக்கு இந்த பக்கம், ஒசூர் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக் தான் அங்கே வந்து சொல்லிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி
அப்போ என்ன ஆகும், அங்கே போகிறது தடுக்கப்பட்டு இங்கே இருப்பாங்க. சென்னைக்கு போகிறது தடுக்கப்படுது. மும்பை, கொல்கத்தா, புதுடெல்லி போன்றதெல்லாம் பயங்கரமாக நிறையா நகரம் சேர்ந்து ஒரே நகரமாக மாறிடுச்சு அவங்களாம். கோனர்பனேஷன் அப்படின்னு பார்த்தோமா. ரைட். பெருநகரங்கள் தங்கள் கொள்ளவை விட அதிகமான மக்கள் தொகையுடன் காணப்படுது. அதனால் வந்து சின்ன சந்து மாதிரி இருக்கும், அது வீடும்பான். அதில் 4 பேர் தங்கியிருப்பான். சின்ன சந்து தான் இருக்கும், வீடு கட்டியிருப்பான். வச்சுருக்கூண்டு பாக்ஸ் தீப்பெட்டி மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இந்தியாவில் நகரமயமாக்கலால் ஏற்படும் பிரச்சனை. நகர்ப்புறங்களின் மக்கள் நெருக்கடி. ஆமாம் தானே. சென்னைக்குள்ளே நீ அவ்வளோதான், சாயந்தரம் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும் 4 கிலோமீட்டர் ட்ராவல் ஆகிறதுக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கும் ஒரு சில டைமில். பற்றாக்குறை, குடியிருப்புகள் பற்றாக்குறை. அப்போ ஏரி ஓரம், அந்த ஆற்றங்கரை ஓரம் அங்கெல்லாம் வீடை கட்டிடுவானுங்க. டிச்சு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும், அங்கே வீடு கட்டிடுவான், குடிசை. அங்கே வந்து வாழ்ந்துட்டுருப்பான். குடிசை பகுதிகள் தோன்ற காரணமாக உள்ளன. அதுதான் போக்குவரத்து நெரிசல், குடிநீர் பற்றாக்குறை, வடிகால் பிரச்சனை. மழை பெஞ்சா என்ன ஆகுது, வெள்ளம் நிற்கிதா சென்னையில். திடக்கழிவு மேலாண்மை சிக்கல், எல்லாத்தையும் அள்ளிட்டு போகணும்ல. அவ்வளோ பேர் இருக்கிற மக்கள் தொகை போடக்கூடிய குப்பையெல்லாம் நம்ம ஒன்று அள்ளிட்டு போகணும். நம்ம ஊர்லேயே பாருங்கள் எவ்வளோ வண்டி அள்ளிட்டு போகிறானுங்க. அப்போ பெரிய நகரெலாம் எப்படி இருக்கும் பாருங்கள், குற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா வேலை வாய்ப்பு இருக்காது, யார் ஏன் என்னன்னே தெரியாது. அவன் ஒரு ஓடிக்கிட்டு இருப்பான். எறும்பு கூட பக்கத்து எறும்பு வேறு, நம்ம கூட்டு எறும்பு இது வேறு கூட்டு எறும்புன்னு தெரியும். அங்கே சிட்டியில் இருக்கிறவன் பக்கத்து வீட்டுக்காரன் யார், எதிர் வீட்டுக்காரன் எதுவுமே தெரியாது. கொலை நடந்தால் கூட தெரியாது, வரவும் மாட்டானுங்க. போட நமக்கு எதுக்குடா அப்படின்ட்டு. அப்போ நிறையா குற்றங்கள் நடக்கும். அதெல்லாம் போக்குவரத்து ரொம்ப முக்கியமாக இல்லையா? எதுக்கு போக்குவரத்து வேணும்? டிரான்ஸ்போர்ட்டு எதுக்குன்னு கேட்குறேன். டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குன்னா புரியல. எதுக்கு முக்கியத்துவம்? உற்பத்தி காரணிகள் பார்ப்போம் எக்கனாமிக்ஸில். அதெல்லாம் இடம்பெயரணும். அதுக்கு என்ன வேணும்? போக்குவரத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ போக்குவரத்துலாம் இங்கே எத்தனை பேர் இருப்பீங்க இந்த கிளாஸில்? எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கத்து இந்த 4 தெருவில் யாருமே இல்லை. இந்த மிஞ்சி போனால் அந்த மேடம் மட்டும் தான் இருப்பாங்க. யாருமே இங்கே வந்திருக்க மாட்டீங்க. இத்தனை பேர் வராதனால இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வருமானம், இந்த இன்ஸ்டியூட்டை சார்ந்து இருக்கிறவங்களுக்குலாம் வருமானம். சரியா? அப்புறம் இந்த டீ வந்தீங்கள பக்கத்தில் ஸ்டேஷனரியில் நோட்டு புக்கெலாம் வாங்குவீங்க, டீ சாப்பிடுவீங்க, ஹோட்டலில் சாப்பிடுவீங்க, அவனுக்கெல்லாம் வருமானம். எதனால்? போக்குவரத்து இருக்கிறனால. அதான் பொருளாதார வளர்ச்சி. போக்குவரத்து ரொம்ப ரொம்ப ஒரு பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டு எப்படி வளர்ச்சி அடைஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ டிரான்ஸ்போர்ட் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. போக்குவரத்து அடர்த்தி, ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு ரோடு இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அதை வச்சு அந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா? போக்குவரத்து மிக மிக அவசியம். போக்குவரத்து என்பது பயணிகள் மற்றும் சரக்குகளை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு எடுத்து செல்வதாகும். சரக்கு முதல் நிலை, 2ஆம் நிலை தொழிலெலாம் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, அது ரா மெட்டீரியல் எடுத்துகிட்டு போவாங்க. ஃபினிஷ்டு ப்ராடக்டை எங்கே தேவைப்படுதோ அங்கே எடுத்துகிட்டு போவாங்க. உயிர் நாடியாக கருதப்படுகிறது. இப்போ நான் சொன்னேன்ல, உயிர் நாடி. பண்டைய காலத்தில் மனிதன் கால்நடையாகவோ அல்லது விலங்குகளையோ போக்குவரத்துக்கு பயன்படுத்தி வந்தான். சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம், சக்கரம் ஆக்சுவலாக அது கண்டுபிடிக்கலை, போக்குவரத்துக்கெலாம் கண்டுபிடிக்கலை. சக்கரம் எது கண்டுபிடிச்சான்? பானை தயாரிக்க தான் கண்டுபிடிச்சான். அப்புறம் அது உருண்டு ஓடுது. அப்புறம் அதில் என்ன பண்ணுறான், 2 ஆப்பை சொறி அது மேலே ஒரு கட்டையை 4 கட்டையை போட்டு உட்காந்துட்டு வேகமாக உருட்டிட்டு போ. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷன் அது போய் இப்போ எங்கேயோ போயிடுச்சு. இப்போ புல்லட் ட்ரெயினுன்றான், அடுத்து கேப்சூல் ட்ரெயினுங்கிறான். நம்ம தானே கேப்சூல் ட்ரெயின் தெரியுமா? பைப்புக்குள்ளே உட்காந்துக்கணும். அது சாயங்காலம் கொண்டு போய் பெங்களூரில் பஸ்ஸில் போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது, அது 30 நிமிஷத்தில் கொண்டு போய் இறக்கி விட்றாங்க. பைப்பு பைப்புக்குள்ளே தண்ணி பைப்பு வருதில்ல, அது மாதிரி. அப்போ அந்த இது சென்னையெலாம் போங்க, மெட்ரோ ட்ரெயின் அங்கே கோகையில் சுரங்கத்தில் பூந்து போகுதில்ல, அதேமாரி சுரங்க பாதை அதில் போகும், குயிக்காக போயிடும். மலையாதுக்குள்ளேயே அது நேராக அடியில் ஒரு 50 அடி ஆழத்தில் ஓட்டையை போட்டு இங்கேருந்து பெங்களூருக்கு அங்கே போய் எந்திரிச்சு வெளியில் வந்துடணும். கடை எதுவுமே இல்லை, அதெல்லாம் வந்துருச்சு இப்போ. கேப்சூல் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு கேப்சூல் டிரான்ஸ்போர்ட்டு. மற்றும் படிப்படியாக பல்வேறுபட்ட போக்குவரத்து முறைகள் உருவாகி உலகில் பிரதான 3 போக்குவரத்து இருக்குது. நம்ம தானே நிலத்தில், நீரில், வான்வெளியில், சாலியில், லிக்யூடில், கேஸில்
மூன்று ஸ்டேட்டில் தானே இருக்குது மெட்டீரியல். அது மாதிரி நிலத்தில் என்னென்ன இருக்குது? சாலை வழி, ரயில் போக்குவரத்து, குழாய் போக்குவரத்து, 3 நாங்கள் வரும். குழாய் போக்குவரத்து இருக்கா சார்? ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் குழாய் போக்குவரத்து? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். பெட்ரோலு டீசல்லாம் இப்போ நம்ம வீட்டுக்கே அப்படி தான் வரப்போகுது. பைப்லாம் போட்டானுங்க. அதுக்கு முன்னாடி வேறு என்னங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? தண்ணி எங்கேருந்து வருது? மேட்டூர்லேருந்து எப்படி இங்கே வருது சேலத்துக்கு? பைப்பில் தான் வருது குழாய் போக்குவரத்து. அதில் இப்போ மனுஷன் போக போகிறோம் ஃபியூச்சரில். அடுத்தது நீர், உள்நாட்டு நீர், ஏரி குளத்தில் ஆற்றுல பெரிய ஏரியா இருந்தால் அதில் போக்குவரத்துலாம் நடக்கும். கடல் வழி. அயல் நாட்டு போக்குவரத்து கடல் வழியில் நடக்கும். அடுத்தது வான்வெளி, உள்நாட்டு வான்வெளி, டொமஸ்டிக் ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் 2 இருக்கும். அடுத்தது சாலை வழி போக்குவரத்து. குறுகிய மற்றும் நீண்ட தூரத்திற்கு பயணிகளை மற்றும் சரக்குகளை கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது குறுகிய மற்றும் மத்திய மற்றும் தொலைதூர சேவைகளுக்கு பொருத்தமான எல்லா இடத்துக்கும் வைக்க பொருத்தம். சாலைகளை அமைப்பது மற்றும் பராமரிப்பு செய்வது மற்ற போக்குவரத்து முறைகளை ஒப்பிடும் பொழுது மலிவானது. ஃப்ளைட்லாம் ஓட்டணும்னா செலவு அதிகம். கப்பல் கட்டணும்னா என்ன அர்த்தம்? பல 100 கோடி அந்த மாதிரி வேணும், கோடிக்கணக்கில் வேணும். சாலை போக்குவரத்து போகிறதுக்கு என்ன பண்ணலாம்? சைக்கிள் எடுத்து கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அதான் சொல்கிறாங்க. மூலம் பண்ணைகள், தொழிற்சாலைகள், சந்தைகள் ஆகியவற்றுக்கிடையில் எளிதில் தொடர்பு ஏற்படுத்த முடியும். பண்ணைனா விவசாய நிலம். அங்கே விளையிறது எங்கே எடுத்துகிட்டு வரணும்? சந்தைக்கு எடுத்துகிட்டு வரணும். சாலை போக்கு அங்கெல்லாம் ரயில் போட முடியுமா? இல்லை ஃப்ளைட்டில் கொண்டு வந்து அங்கே பக்கத்தில் அங்கே வாழப்பாடியிலேருந்து பொருளை ஏற்றி ஃப்ளைட்டில் இங்கே வந்து இறக்க முடியுமா? அது அந்த ரன்வே ஏறுறதுக்குள்ளே என்ன ஆயிரும்? ஆமாம், அங்கே அவ்வளோ பெரிய ரன்வே கட்டணும், இங்கே இவ்வளோ பெரிய ரன்வே கட்டணும், செட் ஆகாது. அது மேலே அவ்வளோ ஹைட்டுக்கு போகிறதுக்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணணுன்னு அர்த்தம். அது அவ்வளோ ஹைட்டு போகிறதுக்குள்ள என்ன ஆயிரும்? நம்மளை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போயிடும், சேலத்தை கிராஸ் பண்ணி போயிடும். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு போகுதில்ல, அந்த ஹைட்டு போகிறதுக்குள்ளேயே சேலத்தை கிராஸ் பண்ணிடும். அந்த மாதிரி அதெல்லாம் செட் ஆகாது. அது சாலை போக்குவரத்து உகந்தது. எளிதில் தொடர்பை ஏற்படும். வீட்டு வாசல்லையே போய் இறங்கலாமா? அவ்வளோதான். சமுதாயத்தின் அனைத்து பிரிவு மக்களால் பயன்படுத்தக்கூடியது. மலிவான போக்குவரத்து. நம்ம தானே ஃப்ளைட்டில் எல்லோரும் போக முடியுமா? கப்பலில் எல்லோரும் போக முடியுமா? கப்பலில் போகலாம், வெளிநாட்டுக்கு போனால் தானே. அதுக்கு வீசா வாங்கணும், பாஸ்போர்ட் வேணும். ஆனால் இருக்கிறதுலே மலிவானது வந்து நீர் போக்குவரத்து தான். அடுத்தது இந்தியாவில் சாலை அமைப்பதற்கு மிக எளிதாக இருக்கும் வட இந்திய பெரும் சமவெளிகள் அடர்த்தியான சாலை அமைப்பு காணப்படுகிறது. எங்கே? வட இந்திய சமவெளி பார்த்தோம்ல. சமவெளியில் என்ன பண்ணலாம்? ஈஸியாக ரோடு போடலாம். ஆனால் முன்னேறி இருக்கா? முன்னேறல, விளங்காமல் தான் போயிட்டானுங்க. என்னடானா சனாதனம். ஒரு குரூப் மட்டும் உட்காந்துக்கிட்டு நம்ம வரி பணத்தை வாங்கிட்டு அந்த மக்களுக்கு செலவு பண்ணல. நம்ம தமிழ்நாட்டில் செஞ்ச மாதிரி அங்கே செய்யலை. அந்த ஒரு குரூப் மட்டும் நல்லா தின்னு கொளுத்துட்டு கிடக்குறானுங்க. அதனால தான் பாவம் அங்கே இருக்குல்ல. பிசி எம்பிசிலாம் பாவம், எஸ்சி எஸ்டிலாம். பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி. அவன் வீட்டு பெண்களும் பாவம். சரியா? அவன் வீட்டு பெண்களையும் முன்னேற விட மாட்டானுங்க. என்ன பாருங்கள், பெரிய கோடீஸ்வரலாம் சேலத்தில் இருப்பானுங்க, ஜெயின் கீன்லாம். பெண்கள்லாம் முக்காடு போட்டு இப்படியே தான் இருக்கும். அவன் பின்னாடி அப்படியே போகணும், அடிமை மாதிரி போகணும். வாய் கூட திறந்து பேசாது அந்த அம்மா. ஒருவேளை இங்கேயே அவங்க வந்து இங்கே பிறந்து வளர்ந்து அவங்களுடைய பெண்கள் வேணால் வாய் பேசுவாங்க. அங்கேருந்து வந்தம்மா கப்பிச்சு பண்ணிட்டு இப்படி பார்த்தானா போதும். அடிமை அங்கே அப்படி தான் வச்சுருக்கானுங்க. சரியா? ஆனால் முன்னேறலை. இவ்வளோ வசதி செஞ்சு நம்ம காசு வரி பணம் தான் இங்கெல்லாம் ஃபுல்லாக. இதை தான் சொல்கிறானு. ஏன் சமவெளியில் என்ன பண்ணலாம்? நல்லா சாலை போக்குவரத்து ஏற்படுத்தலாம். ஆனால் நம்ம ஊர் மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்காது. அது வேறு, குண்டும் குழியுமா அப்படி ஓடும், அவ்வளோதான். சரி, மலைப்பாங்கான பகுதி நம்மளது எப்படி இருக்குது? இந்த பகுதியெலாம் பீடபூமியா? அந்தளவுக்கு அந்த மாதிரி சாலை போட முடியாது, கஷ்டம். செலவு அதிகமாக செலவாகும். அங்கங்கே குடையணும். இப்போ கூட பாருங்கள், நம்மளுது எங்கே பாருங்கள், என்ன கனவா இது? தருமபுரி போகிற வழியில் இருக்க தொப்பூர் கனவா. அங்கே எவ்வளோ ஆக்சிடெண்ட் ஆகுது பாருங்கள். மலை ஏறணும், பீடபூமி தான், மலை கூட கிடையாது அது. அப்போ செலவு அதிகம். இங்கே ப்ளைனாக இருக்கனால ஈஸியாக ரோடு போட்டுடலாம். அதான் சொல்கிறானுங்க. மலைப்பாங்கான பகுதியில் சாலைகள் அமைக்க கடினமாக உள்ளது. கேரளா சாலைகள் அடர்த்தி மிக அதிகமாகும்.
ஜம்மு காஷ்மீர் லடாக் பகுதியில் மிக குறைவாக மலை பிரதேசங்களை சொல்கிறான். ஏன்னா கேரளா வந்து இக்னியஸ் ராக்கு, கடின பாறைகள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்போம். ஜம்மு காஷ்மீர் லடாக்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ராக்கு, உடஞ்சிட்டு போனீங்கன்னாக்க அங்கே பொலன்னு கொட்டிடும். இங்கே என்ன பண்ணலாம், குடஞ்சி அப்போ பார்த்திங்கன்னா தெரியும், கோயம்புத்தூர்லேருந்து கேரளா போகிற வழியில் குடஞ்சி எவ்வளோ தூரத்துக்கு போட்டிருக்காம பாருங்க டனல், போய் பாருங்கள். அது என்னது, என்ன கணவாய் இது, பாலக்காடு கணவாயா, அந்த வழியாக போகிற வழியில் இருக்கும். அங்கே அப்படி போட முடியல. எங்கே, ஜம்மு காஷ்மீரில் மலை பிரதேசங்களில் கேரளாவில் சாலை அடர்த்தி அதிகம். ஓகேவா, ரைட். சாலை அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நோக்கத்திற்காக இந்திய சாலைகள், தேசிய சாலைகள், மாநில சாலைகள், மாவட்ட சாலைகள், கிராமப்புற சாலைகள், எல்லையோர சாலைகள், பன்னாட்டு நெடுஞ்சாலை என வகைப்படுத்தப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலை நேஷ்னல் ஹைவே மாநில தலைநகரங்களை ஒன்றிய தலைநகரத்தோடு இணைக்கும். அதுக்கு நடுவில் என்ன இதெல்லாம் முக்கிய நகரம் இருக்குது அதெல்லாம் இணைச்சிக்குவாங்க. அது நேஷ்னல் ஹைவே. ஓகேவா, மிக முக்கியமான அமைப்பு இந்தியாவில். தேசிய நெடுஞ்சாலையில் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நாட்டின் எல்லைகளையும் மாநிலங்களின் தலைநகரங்களையும் முக்கிய துறைமுகங்களையும் ரயில் நிலையங்களையும் முக்கிய சுற்றுலா மையங்களையும் தொழில் மையங்களையும் இணைக்கின்றன. கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நேஷ்னல் ஹைவே. இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்படுத்துவதற்கு பராமரிப்பு இந்திய அரசின் தரைவழி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம். சரியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் அண்டு ஹைவே டிபார்ட்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் யார் இப்போ மினிஸ்டரு? நிதின் கட்கரியா? நிதின் கட்கரி அடுத்தது பொறுப்பாகும். இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை NH-44 வாரணாசியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வருது. வாரணாசினா என்னங்க? காசி தான் வாரணாசி. 2369 கிலோமீட்டர் நீளம். NH-44 வாரணாசிங்க. இவா அதுலேருந்து இப்படி வரும்னு நினைக்கிறேன், கன்னியாகுமரி வரைக்கும். NH-7ஓட அட்டாச் ஆகுது. ஒரு வேளை இப்படி இதுவாக இருக்குமோ NH-44 எங்கேயுமே இல்லை. 46 என்னம்மா? இருக்கும். அதுக்கெலாம் வேறு நடுவில் விட்டாக இருக்கும், பேர் மாற்றிடுவாங்க. மியூட்டில் போடுங்க, பேர் மாற்றிடுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து வரும்பொழுது 1Aன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பேர் மாறு 2ன்னு மாறிடும், அப்புறம் 3ன்னு வந்துடுச்சு, அப்புறம் 26 அந்த மாதிரி. ஓகேவா, அடுத்து இது உத்தரப்பிரதேசில் வாரணாசியிலிருந்து இங்கே வரைக்கும் வருது. குறைவான நீளம் கொண்ட நெடுஞ்சாலை NH-47A எர்ணாகுளத்துக்கும் கொச்சி துறைமுகத்தையும் இணைக்குதாமா. 6 கிலோமீட்டர் தொலைவை கொண்ட கொச்சி துறைமுகம் இருக்கிறதுக்கு பேர் வில்லிங்டன் தீவாமா, இணைக்கிறதாமா. இது NH-47A வெறும் 6 கிலோமீட்டர் தான். மாநில நெடுஞ்சாலை, மாநில அரசாங்கம் ரோடு போடுவாங்க. அந்த மாநிலத்தினுடைய தலைநகரம், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்கள், முக்கியமான நகரங்கள்லாம் இணைக்கிறது. சரியா, அது மாநில நெடுஞ்சாலை. மாநில நெடுஞ்சாலைகள் பொதுவாக மாநிலத்தில் முக்கிய நகரங்கள் மற்றும் மாவட்ட தலைநகரங்களை மாநில தலைநகரத்துடன் இணைப்பது. இந்த சாலை போக்குவரத்தே சிறப்பாக இருக்குன்னா தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே. மாநில தலைநகருடன் தேசிய நெடுஞ்சாலைகளுடனும் அண்டை மாநில நெடுஞ்சாலைகளுடனும் இணைக்கிறது மாநில. அடுத்தது, இந்த சாலைகள் மாநில பொதுத்துறையினால் அமைக்கப்பட்டு பராமரிக்கிறது. NH வந்து ஒன்றிய அரசாங்கம். NH வந்து ஒன்றிய அரசாங்கம். அடுத்து மாவட்ட சாலைகள். மாவட்ட தலைநகரத்துலேருந்து அந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான ஊர், நகரங்கள் அதெல்லாம் இணைப்பாங்க, கிராமங்கள் எல்லாத்தையும். மாவட்ட சாலைகளானது மாநில நெடுஞ்சாலை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளுடன் அவங்களோட மாவட்ட
வட்டார தலைமையிடங்களை இணைக்கிறது. மாவட்ட சாலைகள் மாநிலத்தின் பொதுப்பணித்துறையால் பராமரிக்கிறது. இதுவும் மாநில பொதுப்பணித்துறை தான். மாவட்ட சாலைகள் மாநில பொதுப்பணித்துறை. அடுத்து ஊரக பகுதி சாலைகள். இது வந்து உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்துக்குவாங்க. ஊரக பகுதி அந்த கிராமத்துக்குள்ளே ஊருக்குள்ளே போட்டுருக்கு. கிராமப்புறங்களை இணைப்பது முக்கிய பங்கு வகிக்கிறது. கிராம பஞ்சாயத்துகளால் பராமரிக்கப்படுகிறது. பல்வேறு கிராமங்களை அருகிலுள்ள நகரங்களோடு இணைக்கிறது கிராம பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்து 3 அடுக்கில் இருக்கும். சரியா? அதில் கிராம பஞ்சாயத்தில் முதல் அடுக்கு வந்து அந்த ஊரில் உள்ள ரோடெல்லாம் போட்டுக்கும். பக்கத்து ஊரில் உள்ள ரோடு போடுறதெல்லாம் பிளாக் பார்த்துக்குவோம். பிளாக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் 3 அடுக்கில் போகிறதா பார்ப்போம். சிவிக்ஸ் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கிங்க. எல்லை புறச்சாலைகள். எல்லையில் பார்டர் இருக்குல்ல, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். பாதுகாப்பு. ஏன்னா பக்கத்து நாடோட தொடர்பில் இருக்கிறது. ஸோ எல்லை புறச்சாலைகள் பார்டர் ரோடு. ஆயிரத்தி 1960 நிறுவப்பட்டிருக்காமா எல்லைப்புற. அது மெயினாக நமக்கு எல்லை எங்கே இருக்குது? ஒன்று ராஜஸ்தான் பாலைவனம், அப்புறம் இமயமலை மலை பிரதேசங்கள். அடுத்தது வடக்கு மற்றும் வடகிழக்கு எல்லை பகுதியில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. வடக்கு மற்றும் முன்னாடி அந்த இமயமலை தான் ஃபுல்லாகவே. வடக்குனா இந்த பாட்டு நேபாளோட இவங்களோட, இங்கே வந்து சீனாவோட, பாகிஸ்தான் கூட, அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சீனா கூட, பூட்டான் கூட, அப்புறம் இங்கே வந்து யார் இருக்கா? பங்களாதேஷ். கதையாக புரிஞ்சிக்கணும், கேள்வியாக பார்க்கக்கூடாது. புரிஞ்சதை வச்சு கதையாக புரிஞ்சுக்கங்க. ஏகப்பட்டது அடிக்கிக்கிட்டே போகலாம். கொஷின் நான் ஆன்சராக படிச்சிங்கன்னா லிமிட்டடு தான். அந்த கொஷினே வந்தால் தான் ஆன்சர் பண்ண முடியும். அதே கொஞ்சம் லைட்டாக மாற்றி கேட்டால் முடிஞ்சு போச்சு. நான் புரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி கேட்டாலும் எழுதுவீங்க புரிஞ்சதை வச்சு. சரியா? பார்த்துக்கங்க. எல்லைப்புற சாலை நிறுவனங்கள். உலகிலே உயரமான எல்லைப்புற சாலை லடாக்கில் உள்ள லேவிலிருந்து சண்டிகர் வரை. சண்டிகர் இங்கே லே இங்கே இருக்கும். லடாக் இங்கே இருந்து. சண்டிகர் வந்து இந்த இடத்துல வரும். பஞ்சாப் ஹரியானா இருக்குல்ல, சண்டிகர் அங்கேருந்து மாதிரி. உயரமான எல்லைப்புற சாலை கடல் மட்டத்தில் 4270 மீட்டர் உயரத்தில் இருக்காம. தங்க நாற்கரை சாலை. ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. தங்க நாற்கரை சாலைகள். நாற்கரைன்னா என்ன அர்த்தம்? குவாடிலேட்ரல். அதாவது சம் சைட்ஸ் இருக்கும். மினிமம் 3 சைடு. ஆமாம், 3 பக்கம். முக்கோணம். அது குவாடிலேட்டர் தானே. நாற்கரம் தான். நாற்கரத்தில் வராது. அது 4 தான் வரணும் மினிமம். முக்கோணம். சரி பார்ப்போம். நாற்கரன்ற வார்த்தை 4 கரங்கள், 4 கோடு, அதனால் வந்தது. ஆனால் முக்கோணமும் அதில் வந்துடுது. சரி பார்ப்போம். இங்கே பாருங்கள். டெல்லி, டெல்லி டு மும்பை, மும்பை டு சென்னை, சென்னை டு கொல்கட்டா, கொல்கட்டா டு டெல்லி. அது நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரத்தில் இணைச்சிடுவாங்க. சரியா? 5846 கிலோமீட்டர். அப்போ தான் முதல்ல 4 வழிச்சாலையே அப்போ தான் முதல்ல வருது இந்தியாவில். 4 வழிச்சாலை. அதுதான் முதல் 4 வழிச்சாலை திட்டம். அதில் 4 முதல் 6 வழி. இப்போ 4எல்லாம் 6ஆக கூட மாற்றிட்டாங்க நிறையா. வடக்கு தெற்காக இந்தியாவின் 4 பெருநகரங்களான புதுடெல்லி, கொல்கத்தா. அப்படியே ரிவர்ஸில் வரான். நம்ம போனது இப்படி போனால் இவன் இப்படி வரான். அவ்வளோதான். 99 உருவாக்குறாங்க. அடுத்து வட, தென் மற்றும் கிழக்கு மேற்கு பகுதி சாலைகளை இணைக்கும் சாலைகள். இங்கேருந்து குஜராத் வரைக்கும். அடுத்து இங்கே ஒரு இடத்துல இருந்து
கன்னியாகுமரி வரைக்கும். அங்கே போயிடக்கூடாது, இப்படி வரணும். கோடு தப்பாக போயிடுச்சு. வட தென் பகுதிகளை இணைக்கும் சாலைகள். ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஸ்ரீநகரையும் தமிழ்நாட்டில் உள்ள கன்னியாகுமரியும் 4076 கிலோமீட்டர் நீளம். கொச்சி சேலம் உட்பட அதில் அந்த வழியில் இருக்கும். கொச்சி வரைக்கும் போகுது. அது கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள். அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள சில்சரையும் குஜராத்தில் உள்ள துறைமுக நகரான போர்பந்தரை இணைக்கும். சில்சர் போர்பந்தர் கேட்பான். அஸ்ஸாம் இங்கே துறைமுக நகரம். விரைவு சாலைகள். இப்போ பாருங்கள், சென்னை பெங்களூர் கூட போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் பாலமாகவே இருக்கும், பாலமாக இருக்கும். ஊருக்கு எந்த வண்டியும் வரக்கூடாது, கிராஸ் ஆகிறது. அங்கே ஒரு ஊர் 2 பக்கம் இருக்குது, அவன் கிராஸ் ஆகணுன்னா கீழே பாலம் போட்டு மேலே ஏற்றிடுவான். நடுவில் எங்கேயாவது ஒரு 5 கிலோமீட்டருக்கு 10 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தான் அவன் அந்த லேன்லேருந்து கீழே இறங்க முடியும், வேறு ரோட்டுக்கு, சர்வீஸ் ரோட்டுக்கு இறங்க முடியும். அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ சென்னை பெங்களூர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விரைவுச்சாலை என்பன 4 மேம்பட்ட தரமான பல்வழி பாதைகளை கொண்டு நன்கு அதிவேக போக்குவரத்துக்கான சாலையாகும். மிக முக்கியமான சில விரைவுச்சாலை: மும்பை பூனே அங்கே மகாராஷ்டிராவில், கொல்கத்தா டம்டம் அங்கே வெஸ்ட் பெங்காலில், துர்காப்பூர் கொல்கத்தா அதுவும் வெஸ்ட் பெங்கால், டெல்லி ஆக்ரா. அது மாதிரி இப்போ பெங்களூரும் சென்னையும் போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், நடுவில் எவனுமே வந்து சேர முடியாது, அங்கே தனியாக இருக்கும். பன்னாட்டு நெடுஞ்சாலை பக்கத்து நாட்டோட தொடர்பில் இருக்கிறது, அண்டை நாடுகளுடன். ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதாரம் மற்றும் சமூக ஆணையம் உடன்படிக்கையின் கீழ் உலக வங்கி நிதி உதவியின் மூலம் அமைக்கப்பட்டுள்ளன. ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான எது பசிபிக்கு? இது இப்படி போய் மியான்மருக்கு போயிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, மியான்மர்லேருந்து அப்படியே அந்த நாட்டுக்கெல்லாம் வியட்நாம் கம்போடியாலாம் போயிடலாம். இதான் பசிபிக் ரீஜன் நம்மளுக்கு. இது இந்திய பெருங்கடல் இந்த ஏரியாவில். அதுக்கு அந்த பகுதிக்கான ஒரு அமைப்பாமா ஆசியா மற்றும் பசிபிக் பகுதிகளுக்கான பொருளாதார சமூக ஆணையம். உலக வங்கி நிதியுதவி வழங்கியிருக்கான். இச்சாலையில் பாகிஸ்தான், நேபாளம், பூட்டான், வங்கதேசம், மியான்மர் ஆகிய அண்டை நாடுகளுடன் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகளுடன் இணைக்கிறது. மேப்பு தான் எல்லாமே. நமக்கு பக்கத்து நாடு பாகிஸ்தானு, நேபாளு, பூட்டானு, வங்கதேசம், மியான்மர். இந்தியாவிலேருந்து நம்ம தென்கிழக்கு ஆசிய நாட்டுக்கு போகணுன்னாவே, தென்கிழக்கு ஆசியன்னா எதே இந்த நாடுகள், மியான்மர் வழியாக தான் போகணும். யார் நிதி உதவி கொடுத்தா என்ன பண்ணாங்க, எது பண்ணாங்க, எப்படி வேணாலும் கேட்பான். ரயில் போக்குவரத்து. இந்திய ரயில்வே அமைப்பு நாட்டினுடைய அடுத்தது. இப்போ தரைவழி போக்குவரத்துலாம் இத்தனை முடிஞ்சிச்சு, சும்மா பார்த்துட்டு வந்தாச்சு போதும். இதில் ரயில் போக்குவரத்து அதிக இந்தியாவில் உலகத்துலேயே சொல்லலாம் அதிக பணியாளர் வேலை செய்யக்கூடியது இந்தியன் ரயில்வே. அதையும் இப்போ தனியாருக்கு விற்றுக்கிட்டு வரானுங்க எல்லாத்தையும். நாட்டின் உள்நாட்டு போக்குவரத்திற்கான முக்கிய உயிர் நாடியாக விளங்குது. ஆமாம் தானே? மெயினாக சரக்கு எல்லாமே அப்படி தான் வந்து சேருது. உங்கள் வீட்டில் நம்ம எல்லோரும் சாப்பிட்றோம்ல, இந்த கடுகு, சீரகம், இது எல்லாமே மத்திய பிரதேசத்தில் தான் விளையுது. மத்திய பிரதேசம் அந்த ஏரியாவில் அதெல்லாம் ட்ரெயினில் தான் இங்கே வந்து இறங்குது. அது இந்த ட்ராக் இருக்குல்ல, இந்த ட்ராக்கில் தான் வந்து இறங்குது. சரியா? அப்படி அப்புறம் மிக அதிக எங்கேருந்து மத்திய பிரதேசத்துலேருந்து இங்கே இப்படி தான் எல்லா ஊருக்கும் போகுது பொருள். இந்த ரயில்வே ட்ராக் போட்டதே இங்கிலீஷ்காரன் அவன் பொருளை கொண்டு வந்து துறைமுகத்தில் இறக்கி அங்கேருந்து உள்நாடுகள் ஃபுல்லாக கொண்டு போய் சேல் பண்ணணும். அதுக்காக தான் அவன் போட்டான், நமக்காகலாம் போடல. அதை இப்போ இவனு இந்த கார்பரேட் பயன்படுத்திகிட்டு இருக்கானுங்க, அவ்வளோதான். சரியா? அடுத்தது மிக அதிக அளவிலான பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலம். அதுவும் இந்த வடக்கன்ஸ்லாம் இருக்கால, ட்ரெயினில் தான் போவான். நம்ம கூட அவ்வளோவா ட்ரெயினில் போக மாட்டோம், ஏன்னா அங்கே போக்குவரத்து வசதி ஒன்றும் இல்லை. அதனால் ட்ரெயினில் தான் ஏறி வருவானுங்க. ட்ரெயினில் ஏறினா காசு கொடுக்க மாட்டான். நான் இது கூட காசு தரணும் அப்படிம்பானுங்க. அந்தளவுக்கு அவனுங்களை தயார் பண்ணி வச்சுருக்காங்க. குஜராத் பயங்கர வளர்ச்சி, ஆச்சா ஊச்சாம்பானுங்க.
நான் சொல்கிறது எப்படியும் 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே 2007 போட்டுக்கோங்க. 18 வருஷம் இருக்குமா? 18 வருஷம். அப்போ கோயம்புத்தூர்லேருந்து வந்துகிட்ருக்கேன். ஈரோட திருப்பூரோ எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணுறானுங்க, ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கேன். ஒரு 200-300 பேரை பிடிச்சி உட்கார வச்சுட்டானுங்க வரிசையாக. பேக்கெல்லாம் சுற்றி பார்த்தாவே தெரிஞ்சிச்சு வடக்கன்ஸு. சரி அதான் வந்திருப்பானுங்க போல டூரு வந்திருப்பானுங்க அப்படிமா. அடுத்த நாள் பேப்பரில் வருது, குஜராத்திலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கானுங்க சாமி கும்பிட்றதுக்கு. ஒருத்தன் கூட டிக்கெட் எடுக்கலை, பிடிச்சி உட்கார வச்சுட்டானுங்க. ஏன்டான்னு கேட்டாங்க, என்னடா டிக்கெட் எடுக்காமல் வரேன் பாருங்கள். தமிழ்நாடு வர வரைக்கும் ஒருத்தன் கூட கேட்கல, தமிழ்நாடு கிராஸம்னா கேட்டு பிடிச்சி உட்கார வச்சுட்டானுங்க. குஜராத்லேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கான். ஏன்டான்னு கேட்டாக்கா, நான் சாமி கும்பிட போகிறேன், நீ எதுக்குடா காசு கேட்குறான்னு கேட்குறானாமா. சாமி கும்பிட்றது கூட ஃப்ரீயாக விட மாட்டியா அப்படின்றானாமா. அந்தளவுக்கு வடிகட்டினவனுங்க அவனுங்களாம். சரி, நான் நம்ம ஊருக்காரங்களே திட்டுறேன் அப்படின்னா அவனுங்களாம் எப்படி இருப்பானுங்கன்னு பார்த்துக்கோங்க. மனுஷன் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு விலங்கு தன்மையிலே இருக்கானுங்க, அவ்வளோதான். சரி, மிக அதிக அளவிலான பயணிகள் சரக்கு போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் பொருளாதார வளர்ச்சிக்கான பங்களிப்பை ரயில்வே அளித்து வருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் இந்திய தரைவழி போக்குவரத்து அமைப்பின் முதுகெலும்பா. தரைவழியில் 2 இருக்கா, குழாய் போக்குவரத்து 3. அந்த 2ல் மனுஷன் போகிறதுல எது முக்கியம்? இதுவும் முக்கியம். தேசிய ஒருமைப்பாட்டை வழக்குதாமா. வெளியே பேப்பரில் மட்டும் பேசிக்கலாம். வணிகம், சுற்றுலா, இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடுனா கல்வி போன்றவற்றை ஊக்குவிக்கிறது. வேளாண் துறையில் எளிதில் அணுகக்கூடிய பொருட்களை வர்த்தகம் செய்ய விரைவான போக்குவரத்து அளித்து. நம்ம தானே சாலை போக்குவரத்தோடு இது வேகமாக போயிடலாம். மூலப்பொருட்களை தொழிற்சாலைக்கும் தயாரிக்கப்பட்ட தொழிலக பொருட்களை சந்தைகளுக்கும் கொண்டு செல்கிறது. இதான் கேட்டேன் மெயின். ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்விக்கு பதிலே தான். ரயில்வேயின் பணி மதிப்பிட முடியாத ஒன்று. அதையும் நாசம் பண்ணிட்டு வரானுங்க. வேணுன்னே ட்ரெயின்லாம் கவுத்துறானுங்க. அப்போ தான் விற்பானுங்கள்ல, அரசாங்கம் சரியில்லை, அரசாங்கம் நடத்தினா நல்லா இருக்காது. அதெல்லாம் பிளான். இப்போ அடிக்கடி நடக்குதுல ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டு, தனியாருக்கு விற்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க. சரியா? அவன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு, இந்தியன் ரயில்வேகிட்ட இருக்கிற பணத்துக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். நம்மளை ஏமாத்துறானுங்க. சரி, ஏமாத்துங்க. இந்திய ரயில் போக்குவரத்து அமைப்பு ஆசியாவின் மிகப்பெரியதும் உலகளவில் 2வது பெருசு. அமெரிக்கா ஃபஸ்ட்டு வருவான். ஆசியாவில் மிக பெருசு. சீனாவுக்கு அப்புறம் தான் வர முடியும். எப்படி போட்டான்னு தெரில. சரி, இந்திய ரயில்வே போக்குவரத்து அமைப்பு 2வது இடம் உலக அளவில். ரயில்களின் இயக்கம் மற்றும் மேலாண்மைக்காக இந்திய ரயில்வே 17 ரயில்வே மண்டலங்களை பிரிச்சிருக்காங்க. இந்தியா முழுவதும் 17 மண்டலம் பிரித்து கொடுக்கணும் வேலையை. எப்பயுமே ஒரே இடத்துல குவிச்சு வச்சுக்கக்கூடாது, ஒழுங்காக வேலை நடக்காது. சரியா? யார்? பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுங்க. நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர் இருக்குமே, படிப்பீங்க பாருங்கள். எங்கெங்கே ஹெட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு கேட்பான். மேப்பை வச்சு பார்த்தீங்கன்னா புரியும் ஈஸியாக. வடக்கு ரயில்வே டெல்லி, வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர் ராஜஸ்தானு, வட மத்தியம் அலகாபாத்து ஊபி, வடகிழக்கு கோரக்பூர்னால் மேற்கு வங்கமாக இருக்கும். சரி, பார்க்கலாமா? வடக்கு ரயில்வே மேப்பு தான். மேப்பு பார்த்திங்கன்னா வடக்கு இதெல்லாம் இந்த ஏரியா புதுடெல்லி. வடமேற்கு இது வடக்குங்க, அப்படி வச்சுக்கோங்க. சிலுவை வரைஞ்சாச்சு. இது வடக்கு, இது வடமேற்கு ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், வட மத்தியம் அலகாபாத் இங்கே வரும். சரியா? அடுத்தது வடகிழக்கு கோரக்பூர், இது வடகிழக்கு. ஓகேவா? மேப்பு படம் தான். அடுத்தது வடகிழக்கு எல்லை ரயில்வே. புரிஞ்சு வச்சுருந்தா ஈஸி. வடகிழக்குக்கு தனியாக பிடிச்சிட்டானா வடகிழக்கு எல்லை. இது வடகிழக்கு, இதோட முடிஞ்சு போச்சு. வடகிழக்கு இந்த ஏரியா பீகார் சிக்கிமு இதெல்லாம் அப்படி வச்சுக்கோங்க. வடகிழக்கு எல்லைன்னா இங்கே அஸ்ஸாமில் கவுகாத்தி, எல்லா மாநிலத்துக்கும் சேர்த்து. அங்கே அவ்வளோவா ரயில்வேஸ் இருக்காது முதல்ல, ஏன்னா மலை பிரதேசம்ல ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, கோரக்பூர் கொல்கத்தா 2 வருது. கோரக்பூருக்கு மட்டும் எந்த ஸ்டேட்டுன்னு பாருங்கள். பீகார் வருதா இது வருதான்னு பாருங்கள். கொல்கத்தா வெஸ்ட் பெங்காலான்னு. அடுத்து கிழக்கு ரயில்வே கொல்கத்தா, இங்கே வெஸ்ட் பெங்கால். அங்கேயே இன்னொன்று வருது
அடுத்தது கிழக்கு கடற்கரை ரயில்வே புவனேஸ்வர் ஒடிசா. கிழக்கு கடற்கரை எங்கே வருது? இது ஒடிசா கிழக்கு கடற்கரை ரயில்வே. இதெல்லாம் கிழக்கு மத்திய ரயில்வே அசிப்பூர். கிழக்கு மத்திய அசிப்பூர் மகாராஷ்டிராவாக தான் இருக்கும் அந்த ஏரியாவில். உத்தரப்பிரதேசம் வருது கோரக்பூர். சரி மாற்றிக்கோங்க. அது மேப்பில் கரெக்டாக வந்துடும். அடுத்தது அசிப்பூர் எங்கே வருதுன்னு பாருங்கள். மகாராஷ்டிராவா மத்திய பிரதேசான்னு. மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். அதுவும் பாருங்கள் ஜபல்பூர். மத்திய ரயில்வே மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் மும்பை. பீகாரா? எது அசிப்பூரா? பீகார்லேயே வருது. மத்திய கிழக்கா? மத்திய கிழக்கு. சரி ஜபல்பூர் பீகாரா? ரெண்டுமே பீகாரா? சரி ரைட். எதுக்கு அங்கே அத்தனை வச்சுருக்கான்னு தெரில. அடுத்தது மத்திய ரயில்வே சென்ட்ரல் ரயில்வே வந்து மகாராஷ்டிரா. இங்கே மேற்கு ரயில்வே மும்பை. அதுவும் அங்கேயே தான் மகாராஷ்டிராவில் மும்பையில். சால்செட் 2 ரயில்வே. அடுத்தது கிழக்கு ரயில்வே சென்னை. தெற்கு ரயில்வே சென்னை. தென் மத்திய ரயில்வே தென் மத்தியம் செகந்திராபாத் ஹைதராபாத் செகந்திராபாத் தெலுங்கானாவில் வரும்னு நினைக்கிறேன். இப்போ செகந்திராபாத் பிரித்ததுனால. அது தென் கிழக்கு இல்லை ஆந்திரா. ஆமாம் தெலுங்கானா. செகந்திராபாத் தெலுங்கானா. தென்கிழக்கு ரயில்வே கொல்கத்தா. தென்கிழக்குக்கு கொல்கத்தாவில் 2 பார்த்துக்கோங்க. தென்மேற்கு ரயில்வே ஹூப்ளி. தென்மேற்கு ஹூப்ளியா? ஹூப்ளி எங்கே வருதுன்னு பாருங்கள். கர்நாடகாவா? அந்த ஹூப்ளியா? சரி ரைட். அது ஹூக்ளி, இது ஹூப்ளி. ரைட். பிலாஸ்பூர் தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர். ஒடிசாவான்னு பாருங்கள். கொங்கண ரயில்வே நேவி மும்பை. மும்பையில் மட்டும் 4 2 3. மும்பையில் 3 இருக்குது. கொல்கத்தாவில் 2 இருக்குது. அந்த மாதிரி மொத்தம் 17 மண்டலம். அதோட எங்கே ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்பான் பார்த்துக்கோங்க. இந்திய ரயில்வே துறை இருப்பு பாதையின் அகலத்தை அகலம். ட்ரெயின் ஓடுதா? ஒரு சக்கரை இதில் ஓடும், இன்னொரு சக்கரை இதில் ஓடும். இந்த 2 தண்டவாளத்துக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குது அந்த அடிப்படையில் மொத்தம் 4 வகை இருக்குது. ப்ராட் கேஜ்ம்பாங்க. இதெல்லாம் கூட கேள்வியாக கேட்பான் பார்த்துக்கோங்க. ப்ராட் கேஜ்னால் எவ்வளவு அகலம்? 1.67 மீட்டர் அகலம். ஒரு ட்ராக்குக்கு இன்னொரு ட்ராக்குக்கு ஆடாது. மீட்ரு கேஜெல்லாம் மோஸ்ட்லி யாரும் போயிருக்க மாட்டீங்க நீங்கள். நாங்கள் சின்ன வயசுலாம் மீட்ரு கேஜ் தான் இருக்கும். அது இப்படி ரொம்ப ஆடும். இப்பயும் இதுவும் ஆடுது. அது ரொம்ப ஆடும். சரியா? அந்த பாட்டுக்குள்ளே கூட வருங்க. என்ன பாட்டு? ஜெயம் படத்தில் வரும் பாருங்க. அதில் அப்படி ஆடிட்டே போகும் பாருங்க. அது மாதிரி போகும். அதெல்லாம் மீட்ரு கேஜ். ஒரு கரெக்டாக 1 மீட்ரு 2 ட்ராக்குக்கு நடுவில். குறுகிய பாதை நேரோ கேஜ் அப்படிம்பாங்க. 0.762 மீட்டர் நேரோ கேஜ். அடுத்தது குறுகிய தூக்குப்பாதை. இது மலை பிரதேசங்களில் இருக்கும்னு நினைக்கிறேன். நடுவில் பல்லெல்லாம் இருக்கும். 0.61 மீட்ரு அவ்வளோதான் ஆகலாம். இங்கிலீஷில் என்னென்னு பார்த்துக்கலாருங்க. ப்ராட் கேஜு, மீட்ரு கேஜு, நேரோ கேஜு. 4வது என்ன? வாட்டர் வேஸ் வந்துருச்சு. அதுக்குள்ளே லைட் கேஜா? லைட் கேஜ். நேரோ கேஜ் தான் மலை பிரதேசங்கள்னு நினைக்கிறேன். அப்படி ஒன்று இருக்காமா? அவ்வளோ. சரி. இந்த ஃபஸ்ட்டு சப் அர்பன் ரயில்வே. சப் அர்பன் அப்படின்னா ஒரு நகரம் இருக்கும், மெயின் நகரம். அதை சுற்றிலும் பக்கத்தில் உள்ள நகரம். இந்த நகரத்துக்கு அந்த நகரத்துக்கு ரயில் போயிட்டு வரும். அதான் சப் அர்பன். புறநகர் சென்னையில் இருக்கும் பாருங்க. இப்போல்லாம் ஆனால் ஒரே நகரம் மாதிரி ஆயிடுச்சு. சென்னையிலேருந்து செங்கல்பட்டு, சென்னையிலேருந்து திருவள்ளூர், சென்னை டு காஞ்சிபுரம் ட்ரெயின் போயிட்டு வரும். சப்பர்பன் ரயில்வே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாம் ஒரே சிட்டி மாதிரி ஆயிடுச்சு. சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் ஒரே சிட்டி மாதிரி தான் இருக்குது. கோன் அர்பனேஷன் அப்படிம்பாங்க. 1925 தொடங்கப்பட்டது முதல் சப்பர்பன். எங்கே? மும்பையில். காந்திமன் அதிவிரைவு வண்டி இந்தியாவின் முதல் அதிவேக ரயில் வண்டியாகும். காந்திமன்.
இந்த ரயில் வண்டி புதுடெல்லியும் ஆக்ராவும் இணைக்கிறாங்க. பக்கத்தில் தான் இருக்கும். மேப் எடுத்து பாருங்கள் எல்லாத்தையும். செம்ம டைமிங் இருக்குது. நிறையா நீங்கள் எதெல்லாம் படிக்கணுமோ டாப் இந்தியாவில் நம்பர் 1 அறிவாளியாக வர்றதுக்கு எதெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் பார்த்துட்டே வரும். அதை போய் என்னென்னு கேள்வி கேட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா மண்டையில் ஏறிடும். சிவில் சர்வீஸ்லாம் ஒரு விஷயமே இல்லை, ஈஸியாக பாஸ் பண்ணலாம். சிவில் சர்வீஸாக பாஸ் பண்ணிடலாம். மற்ற வேலையெல்லாம் எப்படி? அது இப்போ தான் உங்களுக்கு படிக்க நேரம் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில் போயிட்டீங்கன்னா படிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. தாங்க கேட்டு பாருங்கள், அவங்கள்ட்ட அனுபவஸ்தவங்க இருக்காங்க, கேட்டு பாருங்கள். இப்போ படிச்சுக்கிட்டிங்கன்னா தான், அதுக்கப்புறம்லாம் கஷ்டம். இப்போ ரீகால் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா எந்த எக்ஸாம் எழுதனாலும் பாஸ் ஆகிடலாம். சிவில் சர்வீஸ்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இருக்கிறதுலே எனக்கு இந்தியாவில் ஈஸியான எக்ஸாமு ஐஏஎஸ் எக்ஸாம் தான். டிஎன்பிசிக்கு இவ்வளோ ஃபேக்ட் படிக்கணும். ஐஏஎஸ் ஃபேக்ட்லாம் தேவையே இல்லை. கான்செப்ட்டு, கரண்ட் அஃபேர், அவ்வளோதான். சரியா? யூஸ் பண்ணுங்கள். இந்த வயசில் கரெக்டான இடத்துல வந்து மாட்டிட்டீங்க. இந்திய மெட்ரோ ரயில் போக்குவரத்து. இந்தியாவில் 8 பெரும் நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படுகிறது. மெட்ரோ சென்னையில் இருக்கா? சென்னை மெட்ரோ இப்போ எத்தனாவது ஃபேஸ் போயிட்டுருக்கு? கரண்ட் அஃபேரில் கேட்பாங்க. செகண்ட் ஃபேஸா தேர்டா? செகண்ட் ஃபேஸ். ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு இப்போ செகண்ட் ஃபேஸ் போயிட்டுருக்குது. ரைட். அது கூட பணம் தர மாட்டேன்ட்டானுங்க. அப்புறம் போய் மிரட்டி வாங்கினாங்க. நம்ம தானே தமிழ்நாடு வரும். நியூஸ்லாம் பாருங்கள். நியூஸ் ஏதோ வாசிக்கிறான்னு நினைக்காதீங்க. நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு பாருங்கள். நியூஸ் அப்போ தான் புரியும். முதல்ல அதுக்கு முன்னாடி ஏதோ வாசிக்கிறான். லேடிஸாக இருந்தால் அந்தம்மா அந்தம்மா ஜிம்கி சூப்பராக இருக்குல்ல, அந்தம்மா சாரீ சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு. கண்ணாடி செம்மையாக இருக்குது, லிப்டிக் பாரு என்ன கலராக இருக்குது, மைல்டு கலராக இருக்குது பாருங்கள், ஸ்மார்ட்டாக இருக்குது அப்படின்வாங்க. அதை பார்த்துட்டு இருப்பீங்க. நியூஸ் என்னது? நம்மளை சுற்றிலும் நடக்கிற விஷயம், அரசியல் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நீங்கள் தான். அப்போ நியூஸ் படிக்கணும் ஒழுங்கா. ஓட்டு போடுறோமா இல்லையா? அன்றைக்கி ஏதோ அது திருவிழாவான், ஓட்டு திருவிழான்னு போய் ஓட்டு போட்டு வருது. ஏதோ ஒன்று. யாருக்கு ஓட்டு போடுறது? காலேஜ் முடிச்சுட்டு பக்கத்தில் கேட்டுட்ருக்கோம், பாட்டிக்கிட்ட, அப்பாக்கிட்ட, அம்மாக்கிட்ட. எங்கள் அப்பா தலைவர் அம்மா, அதனால் எங்கள் அப்பா சொன்னார், அதுக்காக நான் இவருக்கு ஓட்டு போடுறேன்னு போடுறவங்களாம் இருக்காங்கன்னு. சுயமாக யார் என்ன செய்கிறான், அரசியல்னால் என்ன, பொருளாதாரம்னா என்ன, இந்த இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சு ஓட்டு போடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நியூஸ் படிக்கணும். நியூஸ் படிக்கணும்னா நியூஸ் பார்க்கணும், நியூஸ் படிக்கணும். அது பார்க்கணும் படிக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த அறிவுலாம் வேணும். புக்கில் உள்ளதெல்லாம் எங்கே இருக்குது? நம்மளை சுற்றியில் நடக்கிறதா புத்தகமாக வச்சுருக்கிறோம். சரியா? புத்தர் மகாவீரர் சொன்னாங்களா, உண்மையான அறிவு இதுதான். சரி. அவைகள் கொல்கத்தா, மேற்கு வங்கம். அங்கே தான் ஃபஸ்ட்டு மெட்ரோ ட்ரெயின். பெருநகரில் மாநகரத்தில் வச்சுருப்பாங்க. மெட்ரோபாலிட்டன் சிட்டி இருக்குல்ல, அங்கே வச்சுருப்பாங்க. பெங்களூரு கர்நாடகாவில், குர்கோயன் ஹரியானாவில், பஞ்சாப் ஹரியானா, மும்பையில், மகாராஷ்டிரா, ஜெய்ப்பூர், சென்னை தமிழ்நாடு. தமிழ்நாடு அந்த திட்டத்துக்கு யார் நிதி உதவி கொடுக்குறாங்க? மெட்ரோ, சென்னை மெட்ரோவுக்கு எந்த வங்கி, எந்த நாடு? ஜப்பான் தான் நிதி உதவி கொடுக்குறாங்க. இந்தியாவில் இந்த ரயில் சேவை முதலில் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. மெட்ரோ ட்ரெயின் போயிருக்கீங்களா? மெட்ரோ ட்ரெயினில் யாரெல்லாம் போயிருக்கீங்க? சென்னையில் போய் 2 பேர் தானா? வேறு யாருமே போகலையா? 3. கை தூக்க கூட கொஞ்சமா? 3 பேர், 4. எப்படி இருக்குது? ஃபாரினில் இருக்க மாதிரி இருக்கா? உள்ளே போயிட்டோன்னா நம்ம ஊர் மாதிரி இருக்காது. சினிமாவில் பார்த்தா, இங்கிலீஷ் படத்தில் பார்த்த அந்த ஃபாரின் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. ஆமா தானே? ஆமாம். யார் கொண்டு வந்தா? அதை யார் கொண்டு வந்தா? போய் எடுத்து பாருங்கள். முதல்ல ஓட்டு போடாதீங்க தயவு செஞ்சு யாரும். ஒன்றுமே தெரிய மாட்டாங்க. எப்படி ஓட்டு போடுவீங்க? அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொல்லிச்சு, அப்படி தானே ஓட்டு போடுறோம். யார் ஓட்டு போடல இது வரைக்கும். என் தலைவன்பா, என் ரசிகர்ப்பா, நான் ஒரு ரசிகர். தயவு செஞ்சு அப்படி ஓட்டு போடாதீங்க, பதிவு பண்ணாதீங்க, போயிட்டு விட்டுருங்க. இது அதிக மக்களை விரைவாக ஏற்றி செல்லும் அமைப்பாக கருதப்படுகிறது. எம்ஆர்டிஎஸ், மாஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம். எம்ஆர்டிஎஸ், மாஸ்னால் பெரிய கூட்டம், ரேபிட்னா குயிக்காக, டிரான்ஸ்போர்ட்னா டிரான்சிஸ் அப்படிம்பாங்க, எடுத்துகிட்டு போகிறது அமைப்பு. 2018 படி இந்தியாவில் 507 கிலோமீட்டர் நீளம் மெட்ரோ இருப்பு பாதை இருக்காங்க. 351 ரயில் நிலையங்கள் இருக்குது. மேகாலயா மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை. மேகாலயாவில் இல்லை, ஏன்னா அது மலை பிரதேசம், கரடு முரடான மலை பிரதேசம் இல்லை. மேகாலயாவில் வேறு என்ன பார்த்தோம் ஜாகிரஃபியில்?
அதிக மழை பெய்யக்கூடிய இடம் சிரபுஞ்சி அல்லது மவுசின்றம். ரைட். அடுத்தது குழாய் வழி போக்குவரத்து, எண்ணெய், இயற்கை வாயு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, அஸ்ஸாமில் ஒரு எண்ணெய் பெட்ரோலியம் எடுக்கிற இடம் இருக்கும். அங்கேருந்து பஞ்சாப் ஹரியானா வரைக்கும், குஜராத் வரைக்கும், பஞ்சாப் ஹரியானா தான் மெயினாக எண்ணெய் சுத்திகரிப்பு. அங்கேருந்து பைப் மூலியமாகவே அந்த பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறான். அப்புறம் குஜராத்தில் இங்கேருந்து வந்து இறங்கிடும். ஈரான்லேருந்து வாங்குறோம் அதிகமாக, பாருங்க தான் ஈரான். இங்கேருந்து கப்பலில் வந்து இங்கே இறங்கிடும். அங்கேருந்து பைப் வழியாக எடுத்துகிட்டு போவான் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு. பஞ்சாப் ஹரியானாவில் அங்கே ஏரியாவில் தான் நிறையா இருக்கும். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இருக்குல்ல, ராவாக அந்த கொலன்னு குரூட் ஆயில் இருக்குல்ல, அதுதான் வரும். அங்கே போய் அதை பிரிக்கிறதுக்கான இடம், அங்கே எடுத்துகிட்டு போகிறது. பிரித்து திரும்பவும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதெல்லாம் பைப் வழியாக போய் நேராக அங்கே ஊற்றிடும், கப்பலில் ஊற்றிடும், கண்டெய்னர் இருக்கும் அதில் ஊற்றிடும். அதுக்கு தான் முதல்ல யூஸ் பண்ணாங்க. அப்புறம் நீர் போக்குவரத்து, சிறந்த போக்குவரத்தாக குழாய் எது அது அந்த இதெல்லாம். முன்னதாக இவை நகரங்களுக்கும் தொழிற்சாலைக்கும் தண்ணீர் வழங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இன்னும் அப்படி தானே பயன்படுத்திகிட்டு இருக்கோம். தற்பொழுது திடப்பொருட்களும் குழம்பாக்குதல் மூலம் திடப்பொருளும் ஸ்லரி அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவானுங்க, இரும்பு தாது இருக்குல்ல, மண் மாதிரி தானே இருக்கும், அதை வெட்டி எடுப்பாங்க. வெட்டி எடுத்து கப்பலில் போய் ஏற்றுமதி பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியாவில் நிறைய இரும்பு தாது இருக்கும். பார்த்தால மகாராஷ்டிராவில் இரும்பு தாது, கர்நாடகாவில் இரும்பு தாது அதிகமாக இருக்குது. இங்கே போக இங்கேயே வச்சுக்கோங்க, சோட்டானாவூர். அங்கேருந்து கொண்டு வந்து துறைமுகத்தில் ஏற்றணும். அது 100கணக்கான கிலோமீட்டர் இருக்கும். அது மேடு பள்ளமான இடம். வண்டியில் லாரியில் ஏற்றி கொண்டு வந்தாக்கா செலவு அதிகம். என்ன பண்ணுவானுங்க, இரும்பு தாது மண் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போ நல்ல எக்ஸாம்பிள், இப்போ காங்கிரீட் போடுறானுங்கள, எப்படி போடுறானுங்க, ஒரு வண்டியில் கொண்டு வந்து நிறுத்திக்கிறான், மோட்ரு ஓடும், புதுசுன்னு மேலே போய் கொட்டிடலாம். முன்னாள் என்ன பண்ணணும், ஆளுங்க வச்சு மேலே கீழே வச்சு கொலைக்கு மேலே தூக்கி அனுப்பிடும். 100 பேர் வேலை செய்வான், 50 பேர் 20-30 பேராவது வேலை செய்வான். ஒரு ஃப்ளோர்னாங்க 20-30 பேர் வேலை செய்வான். அத்தனை பேர்லாம் இல்லை, மோட்ரு வச்சு தண்ணி கலக்கி சேம் ப்ராசஸ். இங்கே எடுக்கிறான் இல்லையா, எடுக்கிற இடத்துல குளன்னு தண்ணி ஊற்றி குழப்பிடுவான். அது அப்படியே நேராக பைப்பு வழியாக வந்து இங்கே கப்பல் நிற்குங்க, அந்த கப்பலில் வந்து கொட்டிடும். அப்புறம் அங்கே ட்ரை பண்ணிக்குவானுங்க. ட்ரை பண்ணால் ஆகும், வெயிட்டு குறையும். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கப்பல் எடுத்துகிட்டு போயிடுவான். யூரோப்பு, ஜெர்மன்லாம் நம்மகிட்ட இருந்தால் வாங்குறான் நிறையா. அதை தான் சொல்கிறான், ஸ்லரி அப்படிம்பாங்க அதுக்கு பேர். ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். குழாய் போக்குவரத்து, ஸ்லரி, கரெக்ட். அது மாதிரி பண்ணிடுறாங்க இங்கிலீஷில். அது என்னவா போட்டிருக்காங்க, திடப்பொருட்களும் குழம்பாக்குதல். குழம்புனா தண்ணி ஊற்றி கொலன்னு ஆக்கிறது, குழம்பாக்குதல். அழகாக இருக்குது பாருங்க, தமிழ் வார்த்தை, தாய்மொழி. குழாய் வழியே கொண்டு செல்லப்படுகிறது. குழாய் போக்குவரத்து அமைப்பதற்கு ஆரம்பகால செலவுகள் அதிகம், ஆனால் பின்னர் அதுக்கப்புறம் செலவு அவ்வளோவா இருக்கவே இருக்காது. எப்போயாவது ஓட்டக்கிட்ட விழுந்துடும், உடஞ்சிரும், அப்போ மட்டும் சரி பண்ணால் போதும். மிகவும் குறைவு. இவற்றை கடினமான நிலப்பகுதிகளும் போர் போட்டு, இந்த மலை இருக்குது, மலைக்கு நடுவில் போர் போட்டு அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவோம். நீருக்கு அடியிலும் பைப் போட்டுக்கலாம். தடங்களற்ற குறைந்த செலவுடைய காலதாமதமற்ற ஆவியாதல் மூலம் ஏற்படும் இழப்பு. பொருள் எடுத்துகிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்க, பெட்ரோல்லாம் இருக்குல்ல, ஆவியாயிரும் ஈஸியாக. கையில் ஊற்றி வைங்களே, பெட்ரோல் டீசல்லாம் கொஞ்ச நேரத்தில் ஆவியாயிரும். அப்போ இன்னொரு டேங்கில் ரொப்பும் பொழுது என்ன ஆகும், 100 லிட்டர் ரொப்புறோன்னா 1 லிட்டர் 2 லிட்டர் மேலே போயிடும். 10 லிட்டர் கூட போகலாம். 10 லிட்டர் போகாது, ஒரு 5 லிட்டர் வரைக்கும் போயிடும் வேஸ்ட் ஆகி. அதெல்லாம் குறையுதுன்றான். மேல் அஸ்ஸாமில் உள்ள எண்ணெய் வயலில் இருந்து கான்பூர் வரையில், சரியா, உத்தரப்பிரதேசம், இங்கேருந்து கான்பூர் உத்தரப்பிரதேசம், அங்கே வரைக்கும் எடுத்துகிட்டு வரானுங்க. குஜராத்தில் உள்ள சலாயா பகுதியிலிருந்து பஞ்சாபில் உள்ள ஜலந்தருக்கு எடுத்துகிட்டு போகிறானுங்க. குஜராத்தில் அதெல்லாம் வந்துட்டு, குஜராத்னா என்ன அர்த்தம், அது அங்கே சொன்னல, பார்த்தோம்ல, இந்த பக்கம் இருந்து வர நாடுகள் குஜராத்தில் இங்கே வந்து நிறுத்திக்குவோம். அங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போவோம், துறைமுகத்திலேருந்து. அஜிராவிலிருந்து உத்தரப்பிரதேசில் ஜெகதீஷ்பூர் வரை எடுத்துகிட்டு, முக்கியமான குழாய் போக்குவரத்து. இதோட இருக்கட்டும், நீர்வழி போக்குவரத்தை நாளைக்கு பார்ப்போம்.
இன்றைக்கி என்ன கிழமை? புதனா? வியாழன். சரி, நாளைக்கு இதை முடிச்சிடலாம். அப்புறம் தமிழ்நாடு பார்ப்போம். நாளைக்கு கூட தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ரைட்.